அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் இவங்க எது சொன்னாலும் புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இருக்குது. வேறு எந்த அரசாங்கத்துக்கு இருந்திருக்காது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இவ்வளோ புரிதலான இப்போ போய் நீங்கள் இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன். இப்போ மெட்ரோவுக்கு நீங்கள் பண்ணும்போது எவ்வளோ அழகாக பர்மிஷன் கொடுத்தாங்க. இவங்க இது வரைக்கும் போய் கூவம் ரிஹாபிலிட்டேஷன் பேசியிருக்காங்களா? கூவத்தை ரிஹாபிலிட்டேட் பண்ணுறதுக்கு இவங்க இது வரைக்கும் முயற்சி பண்ணாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் அம்மையார் அவர்கள் வந்து எதெல்லாம் அவங்க கருணாநிதி பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ண வேண்டாங்கிற ஒரு மனநிலைக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே ஒரு லோக்கல் ஃபைட் பொலிட்டிக்கல் இருந்த மாதிரி இவங்க எதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட போகிறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஃபார் ஃபெச்சிங். ஆக்சுவலாக தே ஆர் ஃபாதர் லைக் ஃபிகர். ஏங்க வந்தே பாரத் ட்ரெயின் கொடுத்தோமே, இவங்க எவ்வளோ வந்தே பாரத் ட்ரெயின் வேணும்னு போய் கேட்டிருக்காங்க? எவ்வளோ எம்பி வச்சுருக்காங்க? மொத்த எம்பி இவங்கள்ட்ட தானே இருக்குது. இன்னோவேட்டிவ் ஏதாச்சும் யோசிச்சிங்களா? பேனா வைக்கிறதுக்கு யோசிச்சிங்களா? ஏன் இதெல்லாம் யோசிக்கல நீங்கள்? சும்மா கலைஞர் நூலகம் கட்டுறதும் என்ன இதே மாதிரி நூலகம் கட்டுவேன் இந்த மாதிரி இதே என்ன எவ்வளோ நாளைக்கு இதே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? எவ்வளோ வளர்ச்சி இருக்குது, எவ்வளோ வளர்ச்சி பாதையில் இருக்குது. அவர் பாரத் மண்டபம் மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கட்ட இவங்களால ட்ரேட் சென்டர் ஒழுங்காக கட்ட முடிஞ்சதா? இன்ன வரைக்கும் நீங்கள் போய் டி நகர் முழுக்க போங்க, எல்லாருமே 30 அடி ரோடு 30 அடி ரோடில் 2 சைடு கார் நிறுத்திடுறான். ரோடு 30 அடி ரோடு 10 அடி ரோடாக நீங்கள் நிற்குது. ஏன் நீங்கள் இது வரைக்கும் அண்டர் கிரவுண்டில் வந்து கார் பார்க்கிங் பண்ணணும்னு யோசிக்கவே இல்லை? சாமானிய சிறப்பு விவாதம் 2 இன்டெலெக்சுவல்ஸ் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஒருவர் அர்ஜுனமூர்த்தி, பல ஸ்டார்ட் அப்ஸோட மென்டார், பல புது ஐடியாக்கள் அவருக்கு எப்போவுமே வந்துட்டு இருக்கும். இஸ் அ பிகஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். எல்லாத்தையும் தாண்டி வந்து பல அரசியல் தலைவர்களுடன் மிக நெருக்கமாக பழகக்கூடியவர். இப்பொழுது தமிழக பாஜகவில் சோஷியல் மீடியா போன்ற நேஷனல் லெவலில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணி கொண்டிருக்கிற நபர். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மிகப்பெரிய வெல்விஷர் அர்ஜுனமூர்த்தி சார். அவருக்கு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. இன்னொருவர் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஸ்ரீராம் சேஷாத்ரி சார். சாமானியம் ஸ்ரீராம் சேஷாத்ரி சாரும் பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பண்ணியிருக்கு. அவர் இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கார். அவரை பற்றி சொல்லணும்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அரசியல் விமர்சகர், திஷா கன்சல்டிங்கோட சிஇஓ. இந்த மாதிரி வந்து அவரும் ஒரு பன்முக தன்மை உள்ளவர் தான் சொல்லலாம். 2 இன்டெலெக்சுவல்ஸும் இன்றைய காணொளியில் ஒரு முக்கியமான கட்டத்தில் இந்த கூட்டணி வந்து ஒரு பர்செப்ஷனில் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கும் கட்டத்தில் இருவரும் இணைகிறார்கள் நம்மளுடைய அரங்கத்தில். வாருங்கள், அவரிடம் கேள்வியை கேட்போம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஐ திங்க் 2 இன்டெலெக்சுவல் ஒரே ஸ்க்ரீனில் இருக்கிறது வந்து சாமானியருக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்றே நினைக்கிறேன். நம்ம பேசுகிற நேரம் நிறையா திருப்பங்கள் அரசியலில் வந்து டடால் புடாலாம் நடந்திருக்கு. முதல்ல மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனுக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஒரு பெரிய ஜிஎஸ்டி ரிஃபார்ம், அது வந்து இந்தியாவிற்கே தீபாவளி பரிசு வந்திருக்குன்னு சொல்லலாம். தீபாவளி சீக்கிரமாகவே இந்தியாவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். அவர் இருவருக்கும் கோடான கோடி இந்திய மக்கள் சார்பாக நன்றி. சார், ஸ்ரீராம் சார், ஸ்டார்டிங் வித் யூ. ஏப்ரல் 11 மெகா கூட்டணி அமைப்போம். என்டிஏவின் முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாங்கள் எல்லா கட்சியும் சேர்த்துக்க போகிறோம். ஆகஸ்ட் கடைசியில் வந்து ஒரு பெரிய மாநாடு என்டிஏ சார்பாக அரசியல் புரசலாக பேசப்பட்டது. இன்றைக்கு என்டிஏ கூட்டணியே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த சிச்சுவேஷன் எப்படி பார்க்குறீங்க சார்? சாமானியர் நேயர்களுக்கு வணக்கம். நீ ஆரம்பித்த மாதிரி நானும் ஆரம்பிச்சிடுறேன். கோடானு கோடி நமஸ்காரங்கள் டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நிர்மலா சீதாராமன். அதை தாண்டி ஜிஎஸ்டி கவுன்சிலில் அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும், ஏன்னா இது வந்து யுனானிமஸ் டெசிஷன். நான் அது ஒரு அரசியலோடையே திருப்பி ஆரம்பிக்கிறேன். இது வந்து பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம். அதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் வந்து இருக்குது. கண்டிப்பாக இது அரசியலாக்கப்படும். ஏற்கனவே பி சிதம்பரம் சொல்லிட்டாரு, 8 வருஷம் கழிச்சு பண்ணணுமா, முன்னாடியே பண்ணியிருக்கலாம்லாம் சொல்லியிருக்காரு, விச் இஸ் ஃபைன். ஆனால் ஏன் இதை நான் வந்து யுனானிமஸ் டெசிஷன்றதை சொல்கிறேன்னா, நாளைக்கு சில மாநில கட்சிகள் இதனை பெரிதுபடுத்தும், எங்களுக்கு ரெவென்யூ லாஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஒரு பொருளாதாரம் தெரிஞ்சவனாக நான் சொல்கிறேன், ரெவென்யூ லாஸ் என்பது குறைக்கப்படும். இருக்கும், இல்லாமல் இருக்காது, ஒரு சின்ன பிளிப் இருக்கும். ஆனால் கன்சம்ஷன் லெட் எக்கானமி, அதாவது வாங்கும் திறன் அதிகரிக்கும். நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் வந்து 2% கீழே இருக்குது. ஸோ மக்கள் கையில் பணம் கொடுப்பது தான் சரியான முறை. நான் ஒரு 3லேருந்து 3.5% இன்ஃப்ளேஷன் இருந்தால் ஒரு இதுவாக ஆரோக்கியமான ஒரு பொருளாதாரம் என்ற வரைக்கும் எடுத்துக்கலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும்.
அதனால் ரொம்ப எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து தீபாவளிக்கு முன்னதாகவே வந்துருச்சு. அது அந்த டேரிஃப் விஷயத்தினால பெரிதுபடுத்தக்கூடிய இடத்துல இப்போ இது வந்ததுனால அதனுடைய தாக்கத்தையும் குறைக்கும். அதாவது லோக்கல் கன்சம்ஷன் ஜாஸ்தியாகும். ஸோ இப்போது அது ஒரு சின்ன டைக்ரெஷன். கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். நம்ம ஜனவரியிலேருந்தே பேசிகிட்டு இருக்கோம் நாகராஜ் இதை பற்றி. தட் எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு ஆசைப்படுகிறாரா? இதுதான் ஒரு $1 பில்லியன் கொஸ்டின். ஏன்னா பாஜக திமுக என்பது தோற்கடிக்கப்பட வேண்டிய கட்சி. 2026 திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால் அதிமுகவால் தனியாக அதை செய்ய முடியாது. பாஜக 2024 அமைத்த கூட்டணியாக தனியாக அதை செய்ய முடியாது. விஜய் அவர்களுடைய கட்சி வளர்ந்துட்டு வருது, அதனால் ஒரு 3 கார்னர் கான்டெஸ்ட் நடக்கும். இல்லை சீமானியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 4.5 கார்னர். பாஜகனுடைய ஃப்ரண்ட், அதிமுக ஃப்ரண்ட், விஜய், சீமான், திமுக கூட்டணி 4.5. நான் அது ஏன் சீமானுன்னு அரை கூட்டணியாக தான் வைக்கிறேன். பிகாஸ் அது தனித்தாக தான் இருக்க போகிறார். அண்டு விஜயோட ஏதாவது சில கட்சிகள் ஜாயின் பண்ணாலும் ஆகலாம். பட் இருந்தாலும் 4.5 கூட்டணி அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக திமுக வெற்றி பெறுவதற்குண்டான அனைத்து கூறுகளும் அதில் இருக்குது. அப்போ அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேருவது மிக மிக அவசியமானது. அதாவது அதிமுக என்ற கூட்டணி, அதில் இருந்த தேமுதிக இருந்தாங்க, எஸ்டிபிஐ விட்டுருங்க, பாஜகனுடைய 2024 கூட்டணி இரண்டும் சேரும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது என்னென்னா, இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய கிரக நிலையை நம்ம பார்த்தோம்னா, நான் ஒரு ஜோசியம் மாதிரி பேச ஆரம்பிச்சிடறேன் கடைசியில். என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், சேலத்துலேருந்து ஒருத்தர், நம்ம தந்தி டிவி டிபேட்லலாம் ஆர்ட்ஸான ஜோசியர் பேசுகிறாரு. அந்த மாதிரி ஒரு ஜோசியக்கார மாதிரி பேசுகிறேன்னா அவருடைய கிரகநிலை ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதனால்தான் பெரிய ஆன்டி இன்கம்பன்சி, மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோபம், அண்ட் தாவேகானுடைய இம்பேக்ட் திமுகனுடைய கூட்டணியில் தான் அதிகம். அதிமுக கூட்டணி வாக்குகளை பிரிப்பதை விட திமுக கூட்டணி வாக்குகளை அவர்கள் சார்பு வாக்குகளை பிரிப்பது, எதிர் வாக்குகளை கிடையாது. ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டில் சார்பு நிலை வாக்குகளை பிரிக்கும் போது அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்குது. இப்போவும் இன்னும் குறைஞ்சி போயிடல. டிடிவி தினகரன் வெளில போயிட்டாரு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஏதோ பேசினாங்கன்னாங்க, திருப்பி அதை வந்து நான் பேசுகிற வீடியோவை காமிங்கன்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. ஓபிஎஸ் விட்டுருங்க, நான் ஓபிஎஸை பற்றி பெரிதளவு பேச விரும்பலை. அவர் எப்படியா இருந்தாலும் ஓபி ரவீந்திரநாத் என்டிஏ கூட பேசிகிட்டு இருந்தாருன்ற அளவுக்கு எனக்கு ஒரு இது இருந்தது. ஸோ மற்ற சிறு கட்சிகள் எல்லாரும் ஒன்றாக இணையும் பட்சத்தில் அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருந்தது. இப்போதும் ஒன்றும் குறையில. டிடிவி தினகரன் வெளியில் போகிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் 5ஆம் தேதி அன்றைக்கி செங்கோட்டையனும் மனம் திறந்து பேச போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்னு பார்க்கணும். சதர்ன் தமிழ்நாடுல திமுக மிகப்பெரிய வலுவிழந்து இருக்குது, அதிமுக வலுவே இல்லாமல் இருக்குது. அப்போ டிடிவி தினகரனும் சசிகலா போன்றவர்களும் பாஜகவும் அண்ட் அதிமுகவினுடைய கூட்டணி மிக வலுவான கூட்டணியாக இருக்கும் பட்சத்தில் சதர்ன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 85 சீட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு க்ளீன் ஸ்வீப் அடிப்பதற்குண்டான வாய்ப்பு இருந்ததை ஒரு 40 தொகுதிகளில் அந்த வாய்ப்பை டிடிவி தினகரன் போவதனால் இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைய தேதிக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிற செப்டம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு இது வந்து ஒரு பின்னடைவு. டிசம்பர் மாதத்துக்குள்ளே சரி பண்ணி பண்ணி இதெல்லாம் வந்து வந்ததுன்னா மோஸ்ட்லி நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு எடப்பாடி அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அரவணைத்து செல்லக்கூடிய இடத்துல இருக்கார், செய்யணும் என்று என்னுடைய எதிர்பார்ப்பு. பெரிய எதிர்பார்ப்பில் அமித்ஷா வந்து இந்த வாட்டி திமுக நம்ம காலி பண்ணுறோம் அப்படின்னு ஒரு இதில் வந்து ஒரு வியூகத்தை ஏற்படுத்துறார். அதிமுகக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கிறது ஓப்பனாகவே தெரியுது. பாஜகக்குள்ளே நீங்கள் சோஷியல் மீடியாவெலாம் பார்க்கலாம், நயினார் ஆதரவாளர், அண்ணாமலை ஆதரவாளர்னு பேரில் நிறைய பேர் வந்து இந்த கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 24 வழியும் அவங்க நம்ம கட்சிக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அவங்க ட்வீட்ஸ்லாம் பார்க்கும்போது எவிடென்ட்டாக ஒரு இடத்துல தெரியுது. பாமக ஏப்ரல் 11ஆம் தேதி நம்மளோட மேடை ஷேர் பண்ணியிருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு பொதுக்குழுவை கூப்பிட்டு இப்போ பாமக கட்சி 2 பிரேக்கில் இருக்குது. தேமுதிக தே ஆர் பிளேயிங் தேர் கார்ட்ஸ். ரொம்ப அன்செட்டில்டாக இருக்கார் சார். அமித்ஷா அவர்கள் வியூகம் போட்டு எந்த இடத்துலையும் தோக்கவே இல்லை அப்படின்ற போது தமிழ்நாட்டில் இந்த முறை ஒரு தோல்வி கூட்டணியை உருவாக்கிக்கிற ஒரு கேள்வி வருது இல்லை சார்? முதல் முறையாக ஒரு சாமானியனான அர்ஜுனமூர்த்தி ஒரு சாமானிய தொலைக்காட்சிக்கு வந்து பதிவு பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நாகராஜன் அவர்களுக்கு. இந்த சமுதாயம் எப்படி இருக்கும், தமிழ் சமுதாயம் எப்படி இருக்குன்னாங்க, தமிழ் சமுதாயம் எப்போதுமே ஒரு ஹன்சா மாதிரி, பாலையும் தண்ணியும் பிரிக்கக்கூடிய குணம் உள்ளவங்க தமிழ் சமுதாயம். இப்போ தமிழ் சமுதாயம் எதை நோக்கி இப்போ வளர்ச்சியில் போயிட்டுருக்கு, இப்போ எஸ்பெஷலி யங்கர் ஜென்ரேஷன் நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 40%, 18லேருந்து 25 வயசு, 25லேருந்து 35 வயசு நியூ ஜென்ரேஷன் டீம் வந்து ரொம்ப வெர்சடைல் டீமாக இருக்காங்க. அவங்களோட குளோபல் அண்டர்ஸ்டாண்டிங்கே வித்தியாசமாக இருக்குது. பிகாஸ் தே ஹாவ் ஒய்டு எக்ஸ்போஷர், எஜுகேஷன் வழியாகவும் எக்ஸ்போஷர் கிடைக்கிது. இன்றைக்கி யூடியூப் மாதிரி ஊடகத்து மூலமையும் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கிது. அவங்களோட பார்ட்டிசிபெண்ட்ஸும் நீங்கள் சொன்னபடி சோஷியல் மீடியாவில் அவங்களோட பார்ட்டிசிபேஷனும் நிறையாவே இருக்குது, இன்வால்மெண்ட் நிறையா இருக்குது. 18 to 25 இன்ஸ்டாகிராமில் ஜாஸ்தியாக இருக்காங்க, 25 to 35 இன்ஸ்டாகிராம் வித் ட்விட்டர், இது மாதிரி எக்ஸ் பதிவு, இது மாதிரிலாம் எல்லாத்துலேயுமே இருக்காங்க, ஃபேஸ்புக்கெலாம் இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஸ்டாக்காக எடுத்துங்க. நான் எதுக்கு ஒய் ப்ரீஆம்ப்டிங் ஆல் திஸ் திங்னா, யூ டேக் ஆல் திஸ் திங் ஆஸ் அ ஸ்டாக், கோர் ஸ்டாக்காக எடுத்துட்டிங்கன்னா, இன்றைக்கி அவங்களோட பார்வை எப்படி இருக்குன்னா, குளோபல் ப்ரெசன்ஸில் இந்தியா என்ன அப்படிங்கிற பார்வையில் அவங்க மனசில் இருக்க ஒரே பெருங்கொண்ட தலைவர் வந்து மோடி அவர்கள் தான். ஏன் மோடி அவர்கள் மேலே இவங்களுக்கு தொடர் வசீகரம் இருக்குது? இப்போ சினிமா கவர்ச்சியை தாண்டி மோடி அவர்கள் மேலே இளைஞர்களோட கவர்ச்சி ஏன் அதிகமாக இருக்குன்னா, அவங்க வந்து சைனா பார்க்கும்போது அது ஒரு பெரிய வல்லரசு நாடாக பார்க்கும்போது அந்த பிரசிடெண்ட் வந்து எப்படி அவர் வந்து எப்படி நடந்துக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. புத்தினை பார்க்கும்போது ஒரு வலிமையான ஒரு ரஷ்யா, இராணுவத்தில் ரொம்ப தலை சிறந்த ஒரு அமைப்பு உள்ள ரஷ்யாவை பார்க்கும்போது அதை பார்க்குறாங்க. ஸோ தொடர்ந்து அவர் ஒரு 26 கண்ட்ரியில் போய் அவருக்கு ஹானர் பண்ணதெல்லாம் பார்க்குறாங்க. ஏன் இதெல்லாம் பெட்டராக இப்போ ஒரு வெறும் தமிழ் பத்திரிகையை மட்டும் படித்து உலக அறிவை வளர்த்துக்காமல் அவங்களே தேடல ஒரு சீக்கர்ஸாக போய் தே சி மெனி திங்ஸ் அவுட் ஆஃப் த குளோபல் என்வரான்மெண்ட் ஃபுல்லாக பார்க்குறாங்க. இப்போ ட்ரம்போட பிரச்சனைகள் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க மோடி அவர்கள் எவ்வளோ அதில் வைராக்கியத்தோடு நம்ம நாடை பாதுகாக்கணும், இந்த சுதேசிங்கிற உணர்வை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் சிறப்பாக இருக்கிறத அவங்களால ஒரு அனாலிட்டிக்கலாக இருக்குது. அவங்க பிரெயின் வந்து வெரி அனாலிட்டிக்கலாக இருக்குது. இவ்வளோ அனாலிட்டிக்கல் பிரெயினில் இருக்கவங்களோட சிந்தனை என்ன இருக்குன்னா, பாரதிய ஜனதா கட்சியோட சிறப்பே அதிகமாக இருக்கிறதுனால, பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய பார்வையில் இருக்க ஒரு கட்சி, ஒரு ரீஜனல் பார்வையில் இருக்கக்கூடிய அதிமுக ஒரு நல்ல கட்சி. இப்போ பாட்டம் ஆஃப் த பிரமிடு முழுக்க, அதாவது அடித்தட்டு மக்கள்கிட்ட போய் அதிகமாக சேர்ந்த ஒரு கட்சிங்கிறது அதிமுகங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது எம்ஜிஆர் காலத்துலேருந்து அம்மையார் ஜெயலலிதா காலத்துலேருந்தே அது நல்ல சீரும் சிறப்புமாக போய் சேர்ந்த கட்சி. அப்போ அடித்தட்டு மக்களோட வாழ்வாதார பிரச்சனைகளை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ரீஜனல் பார்ட்டி அதிமுகவும், மிடில் இன்கம் குரூப்போட வலிமையும் அவங்களோட வளர்ச்சிக்கும் அவங்க வாழ்வாதாரத்துக்கும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா மாதிரி ஒரு சிறப்பான கட்சி, அதோட மிகப்பெரிய தலைமையை பார்க்கும்போது இந்த காம்பினேஷன் ஃபேக்டரு டெஃபினட்டாக சக்ஸஸ் ஸ்டோரி ஆயிரும். இந்த கூட்டணி இந்த கட்சி வந்ததா, இந்த கட்சி போச்சா, இவங்களோட கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் என்ன, இவங்களால் வரக்கூடிய பர்சன்டேஜ் என்னங்கிற ஒப்பீடெல்லாம் இந்த 2026 தேர்தல் காலத்தில் நிற்கவே நிற்காது. ஏன் நிற்காதுன்னா, இன்றைக்கி வந்து வாழ்வாதாரத்துக்கு வந்து பெர்ஃபார்மிங் லீடர்ஷிப் யாருங்கிறத பார்க்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு டிக் மார்க்கு அவங்க மோடி அவர்களுக்கு போட்டுருவாங்க மனசில். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பினேஷன். இப்போ எப்படி பேன் இண்டியா சினிமா எடுக்கிறாங்க, ஒரு ரீஜனல்லேருந்து ஒரு ஹீரோ, ஒரு நேஷனல் லெவல்லேருந்து ஒரு ஹீரோ காம்பினேஷன் பண்ணி தானே இப்போ சினிமாவே அப்படி வந்த பிறகு இது கிட்டத்தட்ட பேன் இண்டியா சினிமா மாதிரி ஆயிடுச்சு தமிழ்நாடு அரசியலே இப்போ. ஸோ இந்த காம்பினேஷன் ஃபேக்டரில் அவங்க மோடிஜியோட வலிமையும், பாரதிய ஜனதா கட்சியோட கொள்கையோட வலிமையும், சித்தாந்தத்தோட வலிமையும், இவங்க ரீஜனல் கன்சர்னில் இன்றைக்கி இருக்க தமிழ் சமுதாயத்தோட நேரடி உறவில் 30 ஆண்டுகளுக்கு மேலே அரசாங்கம் செயல்பட்டதுனால இவங்களோட வலிமையும், இந்த காம்பினேஷன் ஃபேக்டரே ஒரு சாலச்சிறந்த காம்பினேஷன் ஃபேக்டர் டு ஃபைண்ட் அ சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் 2026 எலெக்ஷன். இதில் நீங்கள் சொல்கிறபடி தலைவர்களோட பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் இது சோஷியல் மீடியாவோட ஒரு ஹைப் ஆக்டிவிட்டி. ஏன்னா சோஷியல் மீடியா வந்து டைனமிக்காக இருக்குது. சோஷியல் மீடியா டைனமிக்காக இருக்கும் போது அவங்களோட வியூவர்ஷிப்புக்கும் ஃபாலோவருக்கும் அவங்க லைக்குக்கும் நிறைய அவங்களுக்கு சில ஒப்பீனியன் தேவையாக இருக்குது.
இந்த ஒப்பீனியனில் தான் தே ஆர் பிளேசிங் அ பீப்புள். அவங்களுக்கு ஒரு மாஸ் கார்டு மாதிரி தேவையாக இருக்குது, ஒரு ஃபேஸ் தேவையாக இருக்குது. சில பேர் அவங்க அண்ணாமலை முகத்தை மாட்டிக்கிறாங்க, சில பேர் நயினார் முகத்தை மாட்டிக்கிறாங்க, சில பேர் இன்னொரு அரசியல் முகமோ சினிமா முகமோ மாற்றிக்கிறதுக்கு இந்த மாஸ்க் வச்சுக்கிறது காரணமே என்னென்னா அவங்களோட இண்டிபெண்ட் பெனிட்ரேஷன், அவங்களோட சித்தாந்தத்தை கொண்டு சேர்க்கறதுக்கான ஒரு சிறு முயற்சி தான். ஆனால் இந்த முயற்சி அவ்வளவுமே தேர்தல் களத்தில் வாக்குக்கு போகும்போது, வாக்குச்சாவடிக்கு போகும்போது இதெல்லாம் நிற்காது. அங்கே போய் நிற்க போது நம்மளை யார் பாதுகாப்பா, யார் நம்மளை வலிமையாக வளர்ப்பா, நமக்கு எப்படி இந்த எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் இருக்கும். இவ்வளோ பேர் நம்ம 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் படித்து வரமே, 10 லட்சம் பேருக்கு எப்படி வேலைவாய்ப்பு கிடைக்குமா, வேலை உத்தரவாதத்துக்கான அரசாங்கம் எது, இதெல்லாம் சிந்திக்கும் போது அவங்க மனசில் இதெல்லாம் போயிடும், இதெல்லாம் வாஷ் அவுட் ஆயிடும். இதெல்லாம் அதாவது மோர் கடையிற மாதிரி தான். இது கடைஞ்சு நிறைய சிந்தும் செதறும் எல்லாம் நடக்கும். கடைசியில் வெண்ணேன்னு அவங்க எடுக்க போகிறது பாரதிய ஜனதா கட்சியோட வலிமையான செயல்பாடையும் அதிமுகவோட உணர்வுபூர்வமான தமிழோட கடந்த உணர்வுபூர்வமும் சேர்ந்து இந்த காம்பினேஷன் தான் வெற்றி அடைஞ்சு ஒரு திரண்ட வெண்ணையாக வருங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. சார், நீங்கள் சொல்கிறீங்க இந்த 2 பேர் மட்டும் போதும்னு சொல்கிறீங்க. பட் போதும்னு சொல்ல, அது டிசைடிங் ஃபேக்டராக இருக்குன்னு சொல்கிறேன். மக்கள் மனசில் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நம்பிக்கை வேணும்ல. நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னா ஒன்றும் ப்ராடக்ட் மேலே இருக்க பிராண்ட் ஈக்விட்டி வேணும், இல்லை அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை வேணும். இந்த 2 காம்பினேஷனில் தானே நீங்கள் முடிவு எடுப்பீங்க. எந்த பொருள் வாங்க போகும்போது எப்படி இருக்கும்போது இவர் ஒரு வாக்கு செலுத்தி 5 ஆண்டுகள் ஆழ போகிறாங்கன்னு நினைக்கும் போது அவங்களுக்கு இந்த பிராண்ட் ஈக்விட்டியும் வேண்டியதாக இருக்குது, அதோட கன்சிஸ்டன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட ஸ்ட்ரென்த்தும் தேவை இருக்குது. அதிமுக தன்னோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தமிழ்நாடை காமிப்பாங்க, பிராண்ட் ஈக்விட்டியாக மோடி அவர்கள் இருப்பாங்க. இந்த காம்பினேஷன் ஃபேக்டர் தான் சக்ஸஸ் ஸ்டோரியாக மாறும். இப்போ இருக்க இளைஞர்கள் அவ்வளோ புத்திசாலி இளைஞர்கள், அவங்க எமோஷனலாக சினிமா உலகத்தில் சினிமா கதாநாயகர்களோட வெற்றி உலகத்திலேயோ இல்லை கதாநாயகர்கள் புதுதாக ஆரம்பிக்க எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆர்வம் அவங்கள பார்க்கும்போது தலைவராக பார்க்கவே மாட்டாங்க, அவங்க ஒரு ரசிகனாக தான் பார்ப்பாங்க. ரசிகனோட பார்வைக்கும் ஓட்டு செலுத்தும் போது நம்ம நாட்டை ஆள வேண்டிய பார்வைக்கும் அப்படி ஒரு பயங்கர வேஃபத்தில் பெரிய வித்தியாசம் இருக்கும். இந்த வித்தியாசத்தை நீங்கள் 2026 எலெக்ஷனில் சீரியஸாக பார்ப்பீங்க. இந்த எலெக்ஷன் தான் தமிழ்நாடு எலெக்ஷனோட என்னோட ஒப்பீனியன் நீங்கள் வெட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் அனாலிட்டிக்ஸ் போய் பார்த்தீங்கன்னா சீரியஸாக மக்களோட மனமாற்றம் எவ்வளோ பெருசாக ஆகிருக்கு, எப்படி பெர்ஃபார்மர் தான் நமக்கு வேணும்னு. ஏன்னா இந்த கிட்டத்தட்ட மோடி அவர்கள் 10 ஆண்டுகள் பண்ணி இந்த 11 ஆண்டுகள் முடித்து 3.0 இருக்கும்போது இந்த பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறத கன்சிஸ்டண்ட்டாக அவரோட எஃபர்ட் இருக்குது. இப்போ அவர் 2047க்கு அமிர்த காலம் வரைக்கும் சிந்தனை இருக்குது. இப்போ ஏஐயோட சிந்தனை நான் பல தொலைக்காட்சியில் சொன்ன மாதிரி 360 டிகிரியில் அவரோட பார்வை இருக்குது. இவ்வளோ பார்வையும் யோசிக்கும் போது மனமாற்றம் வந்துருச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியை என்டர்டெயின்மெண்ட்டாகவும் சீரியஸான அரசியல் பார்வையில் தன்னோட பாதுகாப்பாகவும் தன்னோட வாழ்வாதாரமாகவும் தான் பார்க்குறாங்களே ஒழிய இதில் குழந்தை சின்ன விளையாட்டுத்தனமான வயசாக இருந்தால் கூட இந்த முடிவில் அவங்களுக்கு விளையாட்டுத்தனம் இருக்காதுங்கிறதுல நான் அதீத நம்பிக்கை உடையவனா தான் இன்றைக்கி இருக்குது. இதுதான் நடக்குங்கிறத நான் தெளிவாகவும் சொல்கிறேன். சார், 26ல் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நான் ஆக்சுவலி சின்ஸ் இட் இஸ் அ நார்மல் கான்வர்சேஷன்றதுனால நான் அர்ஜுனமூர்த்தி சார்ட்ட ஒரு சின்ன கேள்வி ஃபாலோயிங் ரைட், ஸோ தட் வீல் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். நம்மளுடைய 2 பேருனுடைய தாட் ப்ராசஸும் திமுக வீழ்த்தணும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எப்படி வீழ்த்த போகிறாங்கன்றதுல ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கிடையாது, டிஃபரன்ஸ் ஆஃப் தாட்ஸ் இருக்குது. ஸோ ஆமாம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார், நீங்கள் மக்களினுடைய அதுவும் நீங்கள் சொன்னக்கூடிய 18 வயசுலேருந்து 35 வயதுகள் இருக்கக்கூடிய 40% வாக்காளர்கள் அவர்களுடைய மனநிலை மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் ஒரு கருத்து கணிப்பு ஆய்வாளனாக பார்க்குறேன். நீங்கள் யூ ஆல்சோ டூ தட். நீங்களும் கருத்து கணிப்புகளோ இல்லைனா இந்த செஃபாலஜிக்கல் ஒர்க்கும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள், இந்த டேட்டாலாம் நீங்கள் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். ஆனால் கட்சியிலையும் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் யூ ஹேர் த 2 hats அன்லைக் மீ. அப்போது மக்கள் மனநிலையில் வரும்பொழுது நான் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் நீ கடைசியின் 1000 ரூபா 2000 ரூபா கொடுப்பாங்க அந்த மாதிரி இடத்துக்கே போல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் சேஞ்ச் மக்கள் மனசில் இருக்கின்ற பட்சத்தில் நான் அதை ரீஜனல் வாரியாக பிரித்து பார்க்கும்பொழுது பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு என்பது அது மோடியினால் வந்த செல்வாக்கு இருந்தாலும் அது கணிசமான அளவில் இல்லை. யுனைடெட் ஆப்போசிஷனாக செயல்பட முடியவில்லை. ஆனால் வேற திமுகனுடைய கூட்டணி என்பது அவங்களுக்குள்ள என்ன கருத்து வேறுபாடாக இருந்தாலும் அதை புட் அப் அ ஃப்ரண்ட் யுனைடெட் ஆப்போசிஷனாக காமிக்கிறாங்க.
அப்போ இந்த மாற்றம் என்பது ஆர் என்ன ஸ்ட்ராட்டஜி ஆர் என்ன நேரேட்டிவ் தட் நீங்கள் செட் பண்ண போகிறீங்க ஆஸ் அ கம்பைன் ஸோ தட் இந்த மாற்றத்தை ஊக்குவிக்கிற மாதிரி ஓட்டாக மாற்றுவது? இதில் ரொம்ப சிம்பிள் ஸ்ரீராம்ஜி. அதாவது இன்னைக்கு வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சாதாரண டெலிவரி பாயாக இருந்தால் கூட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் தான் இன்கம் இருக்குது. எல்லாத்துலேயும் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் தான் லைஃப் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து எல்லா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலையுமே ஈக்குவல் டு பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்கம்ங்கிற மாதிரி மாறி இருக்குது. இப்போ அந்த ஜதியில் மக்களோட மைண்ட் வந்து முந்தி வந்து லூஸாக இருந்தது. பிரெயின்லாம் எல்லா ஹியூமனுக்கும் 3 வேளை வீட்டில் சாப்பாடு பண்ணிடுவாங்க, இவர் ஏதோ ஒரு சம்பளம் வாங்கினா போதும், ஒரு சஸ்டைனபிள் லைஃப் இருந்தால் லீடு பண்ணால் போதுங்கிற குணமெல்லாம் போய் பெர்ஃபார்மராக இருக்கணும், டார்கெட் இருக்கணும், டார்கெட்டில் பெர்ஃபார்ம் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும், இந்த மைண்ட் செட் மாறி இருக்குது. இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷனோட மைண்ட் செட், எஸ்பெஷலி ஆஃப்டர் ஹியூஜ் எஜுகேஷன் நடந்த பிறகு, தமிழ்நாட்டில் நிறைய எஜுகேஷன் ஆன பிறகு குழந்தைங்கள்லாம் நிறைய படித்து நிறைய படிப்புகளை, அதுவும் வித்தியாசமான படிப்புகளை படித்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாத்துலேயும் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் டார்கெட் ஓரியன்டாக மைண்ட் செட் ஆகிருக்கு. இப்போ அந்த பார்வையில் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியில் வந்து இப்போ தேர்தலான அணுகுமுறைன்னு நான் விருப்பப்பட்டு எங்கள் மாநில தலைவர்கிட்ட சொல்லணும்னு விருப்பப்பட்டாவே என்ன பண்ணோம்னா, we have to take the responsibility of expressing our performance for the past 10 years. இந்த 10-year பர்ஃபார்மன்ஸில் வாட் அமௌண்ட் ஆஃப் cumulative benefit is being achieved by தமிழனுக்கு எவ்வளோ cumulative benefit அச்சீவ் ஆகிருக்கா இயர் பை ஃபஸ்ட்டு டம் 1.0 ஆஃப் மோதியில் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, 2.0 எவ்வளோ அச்சீவ் பண்ணுறாங்க, இப்போ 3.0 இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, இனிமேல் என்ன நடக்க போகுது, அப் டு 2047 வரைக்கும் 2047 அமிர்தகால் வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒரு ரோட் மேப் இருக்குது, ப்ளூ பிரிண்ட் இருக்குது. இதை வந்து தெளிவாக என்ன பெரிய அட்வான்டேஜ் வித் மோதிஜின்னாங்க, எல்லா சைட்லேயுமே அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மற்ற எனக்கு தெரிஞ்சு மன்மோகன் சிங் அவர்களோ நரசிம்மராவ் வந்து ஓரளவுக்கு நம்மளோட ஃபோரெக்ஸ் இஷ்யூவில் வந்து ஃபாரின் கரன்சி செட்பேக்கை செட் பண்ணுற அளவுக்கு தான் அது நிர்வாகம் வந்தது. அதுக்கு ஒரு எக்கனாமிஸ்ட் மாதிரி மன்மோகன் சிங் மாதிரி அவர்கள் செயல்பட்டாங்க. நீங்கள் வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு வரும்போது அவர் வந்து ஹி ஃபோக்கஸ்ட் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணால் குரோத் ரேட்டு பெட்டராக இருக்குன்னு அவரோட சீரியஸ் ஃபோக்கஸ் கோல்டன் ட்ரையாங்கிள் மாதிரி அந்த நோக்கத்தில் தான் இருந்தது. நரசிம்மராவ் வந்து நம்மளோட ஆஃப்செட் ஆஃப் எக்கானமி ஆஃப்செட்டை சரி பண்ணுறதுக்கு அவர் வேலை பார்த்தார். இவர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணால் குரோத் வருங்கிறதுக்கு இவர் வேலை பார்த்தார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு அமைப்பு வந்தால் கூட இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி யுகத்தில் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா, மோடி அவர்கள் நேற்று பேசினதாக இருக்கட்டும், நம்ம செமிகண்டக்டர் ப்ரோக்ராமில் பேசினதாக இருக்கட்டும், அதில் அவர் ஏஐ பற்றி அவர் புரிதலாக இருக்கட்டும், ஈவன் வேவ்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணார், பாம்பேயில் பண்ணார், அதாக இருக்கட்டும். எனக்கு ஐ எம் லிட்டரலி சர்ப்ரைஸ் அபவுட் அ பர்சனாலிட்டி. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு மோடி மேலே இருக்கிறது காதல்னே சொல்லுவேன். அது ஏன் அதை ரொம்ப தெளிவாக சொல்கிறேன்னாங்க, நான் பிஸ்னஸ்லேருந்து 40 இயர்ஸ் வந்ததுனால, அதுவும் டெக்னாலஜியில் வந்ததுனால எனக்கு இது எப்படி இவ்வளோ ஸ்மார்ட்டாக இந்த நாலேஜ் அவருக்கு கெயின் பண்ணுறாரு, எங்கே இவருக்கு ஏது நேரம் இருக்குது டு இந்த அக்யூமுலேட் ஆஃப் நாலேஜ் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கே ஒரு நேரம் ப்ரொவைட் பண்ணல. எப்போ பார்த்தாலும் பிளேனில் பறந்துக்கிட்டு இருக்காரு, எங்கே பார்த்தாலும் உலக நாடுகளில் போய் எல்லா தலைவரோடையும் கை கொடுத்துக்கிட்டு இருக்கவருக்கு ஏது நேரங்கும் போது அவருக்குன்னே ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் ஸ்ட்ரென்த் இருக்குது டு அனலைஸ் அண்ட் அசஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் அவர் நேஷன். இப்போ பாருங்கள், இந்த பெட்ரோல் மேட்டர்லே இன்றைக்கி ட்ரம்ப் வந்து இவ்வளோ கோவப்படுறாரு. கோவத்தை வந்து இப்போ புதுசாக கூட நம்ம வந்து தெளிவாக வந்து நம்ம சொல்லிட்டோம், வந்து பொருளாதார சுயநலங்கிற வார்த்தையை கூட மோடி அவர்கள் அழகாக எக்கனாமிக் செல்ஃபிஷ்னஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பொருளாதார சுயநலங்கிற வார்த்தையை காயின் பண்ணியிருக்காருன்னா அதில் என்ன உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வியாபார தன்மையில் இருக்கிறோட மனம் என்னவாக இருக்கும், வியாபாரத்தில் ட்ரேடிங் இருக்குது, மேனுஃபேக்சர் இருக்குது, அவரோட மனோபக்குவம் இருக்கும், அதோட தன்மைகள் என்னவாக இருக்கும். இப்போ சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி நிறையா இருக்குது, வேறு அதர் லாஜிஸ்டிக் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது, அதோட பக்குவம் என்ன. இப்போ நீங்கள் நேற்று ஜிஎஸ்டியில் வந்து நம்ம வந்து நிச்சயமாக நம்ம மோடிஜி அவர்களையும் அவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலாஜி அவர்களையும் நம்ம அதிகமாக பாராட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏன் இருக்குன்னா, ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் ஜிஎஸ்டி ஃபார்மேட். நான் தொழிலேருந்து வந்ததுனால சொல்கிறேன். அதாவது 5%, 12%, 18%, 28% இருந்ததை வந்து சிம்பிளாக 5,
18. இதை தாண்டி அவங்க இந்த 12 ரிமூவ் பண்ணிட்டாங்க, 28 ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா மெஜாரிட்டி ஆஃப் 12ல் இருந்த ப்ராடக்ட்லாம் 5க்கு வந்துருச்சு. 12ல் இருந்தது சிலது 18க்கு போயிருக்கும், 18ல் இருந்தது 18லே இருந்திருக்கும். அந்த 28 இல்லைங்கிறதுனால எல்லாமே 18ல் வந்து உட்காந்துருச்சு. ஸோ இப்போ என்னாச்சு, இப்போ வந்து ஐடி இண்டஸ்ட்ரி வந்து க்ரோத் இருக்குது. இதில் வந்து ஜிஎஸ்டி இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ நேற்று கூட அவங்க ஸ்டேட்மெண்ட் கூட தெளிவாக இருந்தது. ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே டேக்ஸ் நெட்டில் கொண்டு வரும்போது இன்னும் சிம்பிளிஃபைட் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரல் டேர்ம்ஸையும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க இந்த ப்ராசஸில். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ எப்படி வந்து 30 லட்சம் 40 லட்சம் இன்கம் டேக்ஸ் பே பண்ணவங்க இப்போ 3 கோடி தாண்டினது மாதிரி இப்போ 3 கோடியிலேருந்து 7 கோடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மார்ச் போகும்போது இட் வில் கோ another 100% க்ரோத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. பிகாஸ் எவ்ரிதிங் ஏன்னா பேங்க் எல்லாமே வந்து ஆன்லைனுக்கு வந்துருச்சு. ஸோ இது யாராலையும் எதுவும் கண் துடைப்பு வேலையை இனிமேல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சைடில் யூபிஐ எடுத்துகிட்டு வந்து கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் பேமெண்ட்டை கொண்டாந்துட்டு கேஷ் டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணி இது மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குங்க. ஒரு பாரத பிரதமராக இருந்து அவருக்கு இந்த அதிகாரம் வந்து மக்கள் ஓட்டு போட்டு கிடைச்சா கூட அவர் ஒவ்வொரு துறை சார்ந்த ஒரு மனிதனாக முழு மனிதனாக இருக்கார். சரி, இப்படி ஒரு லீடர்ஷிப் இருக்கும்போது நம்ம நாடை நம்ம சேஃப்கார்ட் பண்ணி நம்ம நாடை வளர்த்துக்கலைன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு தகப்பன் வந்து அந்த குடும்பத்தை நல்லா வழி நடத்துகிற தகப்பன் இருக்கும்போது குழந்தைங்க விளையாட்டுத்தனமாகவோ இல்லை தவறான முறையில் வளராமல் நல்ல முறையில் வளர்ந்தால் அந்த குழந்தைங்கள்லாம் நல்ல ஸ்தானத்துக்கு வந்துடுவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நம்ம எல்லாருமே மோதியோட குழந்தையாக நம்ம நினச்சிக்கிட்டு அவர் எடுத்துகிட்டு போகிற பாதையில் நம்ம தொடர்ந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மொத்த நாடும் சிறப்பாகும், தமிழகம் இன்னும் சிறப்பாகும். ஏன் தமிழகம் இன்னும் சிறப்பாகும்னா நம்ம 50 ஆண்டுகளாக வளர்ந்து வந்த நாடு. இப்போ யூபி மாதிரியோ மகாராஷ்டிரா மாதிரியோ மத்திய பிரதேசம் 20 ஆண்டுகளில் நம்ம வளர்ச்சி இல்லை, தொடர்ந்து 50 ஆண்டுகள் வளர்ச்சி. ஆனால் அந்த 20 ஆண்டுகளில் வளர்ச்சியெல்லாம் 10 ஆண்டுகள் வேகப்பட்டுருக்காங்க. ஆனால் 50 ஆண்டு வளர்ச்சி நம்ம கம்மியாக இருக்கும். அப்போது இந்த நேரத்தில் நமக்கு என்ன முக்கியம்னா இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்க கூட்டணியோட ஒற்றுமையில் நம்ம இந்த தடவை வந்து வெற்றி தமிழ் மக்கள் வந்து இந்த என்டிஏ கூட்டணியை வெற்றி வச்சுட்டாங்க 26னா இப்போ இருக்கிற ஸ்பீடோட ஜெட் ஸ்பீடுக்கு போயிடும் தமிழ்நாடு இன்னும் பெரிய ஸ்பீடுக்கு போகிறதுக்கு காரணம் என்னென்னா நம்மக்கிட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது, படித்த குழந்தைங்க நம்மக்கிட்ட நிறையா இருக்காங்க, படித்த குழந்தைங்களை டிப்ளாய் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னும் பாருங்கள் செமிகண்டக்டர் நம்ம தமிழ்நாடுக்கு தான் நிறைய வரப்போகுது. அப்போ எவ்வளோ லார்ஜ் எம்ப்ளாய்மெண்ட் வருது. ஒரு சைடு ஏஐ வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை குறைச்சாலும் செமிகண்டக்டர் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை கூட்ட போகுது. அப்போது தமிழ்நாடு எப்போதுமே செல்ஃப் சஸ்டெயின்டாக இருக்கும்போது நல்ல ஆட்சியாளர்கள் வேணுங்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் தேசியத்துக்கும் ரீஜனலுக்கும் ஒரு இணக்கமான ஒரு ஆட்சி அமைப்பு இருந்ததுன்னா க்ரோத் ஃபேக்டர் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா குறை சொல்லாமல் எது தேவையோ அதை போய் டெல்லியில் ப்ரெசன்ட் பண்ணிட்டு தேவையில்லாமல் மத்திய அரசு ஒன்றியம்னு சொல்லி ஒரு வேற்றுமை காமிக்கிறதோட ஒரு ஒற்றுமை ஒன்றியத்தோட ஒற்றுமை முக்கியமாக ஒன்றியம் முக்கியமாக நீங்கள் அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மக்கள் நான் இது மூலமாகவே சாமானியர் டிவி மூலமாக விரும்பி கேட்குறேன், நீங்கள் இந்த தடவை என்டிஏ ஆதரிக்கிறது வந்து உங்கள் வளர்ச்சி வந்து 5 ஆண்டுகள் வளர்ச்சியாக இருக்காது, 50 ஆண்டுகள் வளர்ச்சியாக தமிழன் இருப்பான். இப்போ 50 ஆண்டுகள் வளர்ந்தது 100 ஆண்டுகள் வளர்ச்சியில் நம்ம நிற்கும் போது மற்ற ஸ்டேட்டுகள்லாம் 30 ஆண்டுகள் பின்தங்கி தான் இருப்பாங்கிறது என்னோட டெக்னிக்கலான அனாலிட்டிக்கலான இன்ஃபர்மேஷன். இங்கே சார் சிம்பிளாக சொன்னால் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பார் அப்படின்றத அவர் சிம்பிளாக சொல்கிறாரு. சாரோட பாயிண்ட் என்னென்னா ஸ்டேட்டுக்கு எடப்பாடி நாட்டுக்கு மோடி அப்படின்னு ஒரு கான்செப்டில் சார் வந்து நிற்கிறார். இந்த க்ரோத் ஃபேக்டர் கொண்டு போகணுன்னார். அது வரத்துக்கு எலெக்ஷன் ஜெயிக்கணும். ரைட், இந்த எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன கேப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போதைக்கு என்டிஏல? நான் பார்க்கக்கூடிய கேப்புன்றது இந்த ஓட் ஷேர் கேப் ஒண்டி தான். அது 2019 நீங்கள் கவனிச்சிட்டு வந்தீங்கன்னா 2019 21க்கு இந்த டிஎம்கே கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருந்த கேப் வந்து குறைஞ்சது. 21க்கும் 24க்கும் கம்பேர் பண்ணும்போது இன்னும் அதிகமாக குறைஞ்சது. இப்போ 26க்கு வரும்பொழுது அந்த டிக்ளைனிங் ஃபேஸ் ஆஃப் டிஎம்கே அது இருந்துட்டு தான் வருது. ஸோ அதை கேபிட்டலைஸ் பண்ணணும்னா எடப்பாடி அவர்கள் ஒரு ரவுண்டு சுற்றுப்பயணம் சென்றுட்டு வந்துட்டார். அது பத்தாது. அதாவது எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சராக வரணும் என்பதை தாண்டி அந்த ஒரு முயற்சியை தன்னுடைய பேராசையா ஆசையா நீங்கள் எப்படி வேணால் டிஃபைன் பண்ணிக்கோங்க, அந்த டிசையர் அதை அவர் மனது வைக்க வேண்டும். அந்த மனது வச்சாருன்னா மற்ற உள்ள ப்ராப்ளங்கள்லாம் சால்வ் ஆகும். அது இருக்கா சார்? எனக்கு இப்போதைக்கு அது வெளிப்படலை. ஏன்னா ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நானும் நீயும் ஒரு ஷோ பண்ண போதே சொன்னேன், இன்னும் அவர் இன்னும் வெளியிலேயே வரல, திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய ஆரம்பிக்கலைன்னு.
அது சொல்லி ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளேயே வந்து ஐ திங்க் நம்ம ஷோவில் பண்ணி அது 1 வாரம் 10 நாளுக்குள்ளே தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து சுற்றுப்பயணம் சொல்லிட்டு. ஸோ அது வந்து அது ஒரு இண்டிகேஷன் கொடுத்தது. அண்ட் அந்த சுற்றுப்பயணத்தும் போது மிகப்பெரிய அளவில் ஒரு ட்ராக்ஷன் தெரிஞ்சுது. அதாவது மக்கள் என்னன்னா, தமிழக மக்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது திமுக அரசாங்கம் போக வேண்டும் என்ற மனநிலைக்கு தமிழக மக்கள் வந்துட்டாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஊடகங்கள்னே சொல்லுவேன். ஏன்னா ஊடகங்கள் வந்து என்னென்னா, திமுக அரசாங்கம் எஸ்பெஷலி பார்ட்டி என்ன நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்களோ அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100-200 யூடியூப், மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்கள் இதை வந்து மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு இந்த அரசாங்கம் பொற்காலம்ன்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. பட் கிரவுண்ட் ரியாலிட்டி அது இல்லை. அப்போ மக்களுக்கு என்ன கோவம் வரும்? இதை தான் நான் வந்து ஒரு கோட் பண்ணியே பேசுகிறேன். பத்திரிகையாளர் மணி அவர்கள் இந்த சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டார். மக்களினுடைய சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் பல யூடியூப் சேனலில் போய்ட்டு திமுக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்தார். ஏன்னா ஒரு பத்திரிகை என்பது மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கணும், உண்மையை பேசணும் அப்படின்னு வரும்பொழுது, அப்போ ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு பத்திரிகை உலகமே வந்து உண்மைக்கு மாறாக ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணும்போது, இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. நம்ம கடந்த 4 ஆண்டுகளில் பார்த்துட்டோம். அதிமுகவில் போய் யாராவது ஒரு தும்மினா கூட உடனே அவர் ஏன் தும்மினார் அப்படின்னு தான் ஒரு விவாதங்கள் வைக்கிறாங்க. ரைட்? ஸோ சீரியஸ் டிபேட்ஸ் இல்லை, சீரியஸ் டிஸ்கஷன்ஸ் இல்லை. இது என்ன திமுகனுடைய நிர்பந்தத்தினால்தான் அது பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன ஆகுது, மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் தான் ஜாஸ்தி வருது. மக்கள் மனநிலை சைக்காலஜி ஆஃப் பீப்புள், நீங்கள் பீப்புள் பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ் படித்து பார்க்கும்போது, நீங்கள் அந்த கோவத்தை வந்து வேறு யாராவது 10 பேர் சொல்லி வெண்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலி சரியாகும். அவன் கோவத்தையே வெண்ட் அவுட் பண்ண விடாமல் இவனுடைய கோவம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த பக்கத்தில் இன்னொரு இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த மாதிரி ஒரு கருத்தமைப்பாளர்கள் இவங்கெல்லாம் வந்து ஆஹா ஓஹோ சூப்பராக இருந்துகிட்ருக்கு, அப்படி பண்ணிட்டாராக இப்படி பண்ணிட்டாராக, மக்கள்லாம் அப்படியே வந்து மாதம் மும்மாறி பொழிகிறது, மக்கள்லாம் அப்படியே தலைச்சி திகட்டி போயிருக்காங்க. அந்த அளவுக்கு செய்யும்போது மலைக்கும் மடுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ஊடகங்கள் மிகப்பெரிய பாதக செயலை இந்த அரசாங்கத்துக்கு தான் செய்திருக்குன்னு சொல்லுவேன். நம்மெல்லாம் பார்க்கும்போது, வெளியில் பார்க்கும்போது பெரிய அளவில் அது வந்து ரொம்ப ராங் நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னு தோணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண நேரேட்டிவ் செட்டிங் எல்லாமே பேக் ஃபயர் ஆகுது. அப்போ எடப்பாடி அவர்கள் இதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணணும். அண்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமைக்கு வந்த பிற்பாடு ஒரு முக்கியமான ஒரு சேஞ்ச் நான் என்ன பார்த்துருக்கேன்னா, அதிமுக கீழ்மட்ட தொண்டர்களையும் நிர்வாகிகளுக்கும் பாஜகனுடைய அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள், அதை நான் சொல்கிறது என்னென்னா ஸ்டேட் லெவல் லீடர்ஷிப் இல்லை, அந்த ஒன்றிய லெவல், அந்த ஊராட்சி லெவல், அந்த நிர்வாகிகளுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை அது வந்து 2021 இல்லை. 2021 தேர்தலும் போது அது இல்லை சுத்தமாக. அந்த இணக்கமான சூழ்நிலையை நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமை ஏற்ற பிற்பாடு, ஏன்னா அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, ஏடிஎம்கேல எல்லாரையுமே தெரியும். அதாவது அடிமட்ட தொண்டர்கள் நிர்வாகிகள்னு கூட ஒரு பல பேர் அவருக்கு வந்து தெரியும், அவருடைய அதிமுக ஆட்சி காலத்திலேருந்து வளர்ந்து வந்தவங்கன்ற இதில். அதனால் அந்த ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையில் எடுத்துகிட்டு வந்திருக்கார். இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதை வந்து மக்கள் மட்டும் எடுத்துகிட்டு போகணும். மூன்றாவதாக நான் வந்து இன்ஃபேக்ட் சாமானிய சேனல்லே ஒரு தடவை சொன்ன ஞாபகம் இருக்கா, இன்ஃபேக்ட் ஒரு பார்ட்டி என்பது கொஞ்சம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல, எப்படி திமுக வந்து ஒரு 100-150 யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணித்தோம், அந்த மாதிரி பார்ட்டி வந்து ஃபண்டே பண்ணலாம். சின்ன சின்ன அந்தந்த ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஒரு ஆர்வலர்களை வச்சு யூடியூப் சேனல்ஸை வச்சு எடப்பாடி பேசுவது, அதை இது என்ன டாப் ஆஃப் த மைண்ட் ரீகாலில் இருக்கணும். இன்னைய தேதிக்கு நீங்கள் பிகாஸ் ஊடகத்தை நம்ப முடியாது. இப்போ இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் யூடியூப் சேனலோட இருக்கக்கூடிய ஒரு பெரிய டாமினன்ஸும் திமுகவை பற்றி மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கு. கொஞ்சம் இவரை பற்றி பேசிகிட்டு இருக்கு, சீமானை பற்றி. அப்போது அஃப்கோர்ஸ் விஜயை பற்றி இப்போ நீங்கள் வந்து யூ நீட் டு டேக் தட் மெசேஜ் டு தட். அண்ட் இதெல்லாம் நிறைய இந்த கேப்ஸ் எல்லாம் இருக்குது. இதை விட முக்கியமான விஷயம் சலசலுப்புகளை குறைக்கணும். அதாவது செங்கோட்டையன் பேசுகிறாருன்றாங்க, அவங்க பேசுகிற ஊடகத்தில் நிறையா வரும், நம்ம அதெல்லாம் நம்ப தேவையில்லை. பட் ஆனால் அந்த பர்செப்ஷன் வந்து மக்கள், எனக்கு வந்து எதிர்கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லையோன்ற ஒரு மனநிலை மக்களுக்கு வந்துடுதுன்னா, போடா ஏன் ஓட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் என்ன பண்ணுவோம், திமுகவே இருந்துட்டு போட்டு. இத்தனைக்கும் திமுக மேலே இருக்கக்கூடிய கோபம் மிக அதிக லெவலில் இருக்குது. ஆனால் அர்ஜுனமூர்த்தி சார் சொன்ன மாதிரி 11 ஆண்டுகளில் பாரத பிரதமரனுடைய இந்த ஆட்சி,
அதுவும் ஆப்ரேஷன் சிந்தூரில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு மான பிரச்சனை இது. ஆக்சுவலி இது பெரிய பார்க்க போனோன்னா வெற்றி பெறதெல்லாம் தாண்டி ஒரு மான பிரச்சனை. அதில் டிஸ்பிளே இவ்வளோ பெரிய எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம் நம்மள்ட்ட இவ்வளோ பெரிய ஆர்மமெண்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ பெரிய டெக்னாலஜி இருக்குன்னு யாருமே நம்ம பார்க்குற வரைக்கும். அண்ட் இன்றைக்கி இந்தியாவில் உபயோகப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த போர் உபகரணங்கள்லாம் வந்து டைம் டெஸ்ட்டு, இப்போ டெஸ்ட் ஆகிடுச்சு, வார் டெஸ்ட்டு. மற்ற நாடுகள்லாம் அமெரிக்காவோ இல்லை இதில் சோவியத் யூனியனில் இருக்கிறதுலாம் இப்போ வார் டெஸ்டட். பட் சைனா அதெல்லாம் டெஸ்ட் பண்ணப்படாத ஒன்று. அப்படி இருக்கும்போது வார் டெஸ்டட் நம்ம ஒரு சூப்பர் பவராக மாறிட்டு இருக்கோம். எக்கனாமிக் சூப்பர் பவரோடு இல்லாமல் இப்போ மிலிட்ரி சூப்பர் பவராக மாறும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு பிரமிப்பு. சார் 10 ஆண்டுகள் இந்தாலும் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து ஓட்டு போட்டு உட்கார வச்சுட்டாங்க. நம்ம இதை பார்க்குறோம். அப்போ தமிழ்நாட்டிலையும் நம்ம வரணும். அந்த ஈர்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அந்த மோடி மேலே இருக்கக்கூடிய கட்டமைக்கப்பட்ட கோபம் 2016-17 21 வரைக்கும் கட்டமைக்கப்பட்ட கோபம் பெருமளவில் குறைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணணும். இந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணாங்கன்னா வெற்றி நிச்சயம். இப்போவும் நான் டிடிவி வெளில போயிட்டாரு, செங்கோட்டையன் பேச போகிறாருன்றதெல்லாம் நான் வந்து இதெல்லாம் ரெக்டிஃபையபிளாக தான், இதெல்லாம் மாற்றக்கூடியதாக தான் பார்க்குறேன். ஆனால் அந்த மனநிலை தெரியணும். தெரிஞ்சதுன்னா மக்களுக்கு இது வெற்றி கூட்டணியாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா பெருமளவில் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பாத்து அவர் எடுக்கணுன்றது தான் என்னுடைய ஒரு ஆசை. சார் சொல்றாரு பர்செப்ஷனில் என்டிஏ வந்து வீக்காக இருக்கு அப்படின்றது சார் ரொம்ப டைரக்டாகவே சொல்லிட்டார். பர்செப்ஷனில் வீக்காக இருக்குன்ட்டு. இன்றைய அரசியலில் வந்து இந்த பர்செப்ஷன் ஒரு விஷயம் வந்து சரி, எடப்பாடி நல்ல சீஃப் மினிஸ்டர், மோடி நல்ல எக்ஸ் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு, எடப்பாடி மோடி நல்ல பிரைம் மினிஸ்டராக இருக்காரு, எல்லாமே ஓகே, எல்லாமே நல்லவங்களாம் நம்ம கூட இருக்கும். ஆனால் பர்செப்ஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக் இந்த கிட்னி விஷயம் ரொம்ப பெருசாச்சு. ஆனால் எதிர்கட்சியால் அதை எடுக்க முடியல. இன்னைக்கு நம்ம பேசுறது வந்து செங்கோட்டையன் வருவாரா, ஓபிஎஸ் வருவாரா, டிடிவி வருவாரா, மீண்டும் ஒரு சுழற்சி. இன்ஃபேக்ட் செமிகண்டக்டர் பற்றி நீங்கள் பியூட்டிஃபுல் ரைட்டப் போட்டிருந்தீங்க. அது மக்கள் எடுத்து செல்ல வேண்டிய நேரம் இருக்கு. நம்ம இன்னைக்கு டிபேட்ல கூட ஜிஎஸ்டி பற்றி ஒரு நிமிஷம் பேசிட்டு நம்ம ஃபோக்கஸ் ஆன் தமிழ்நாட்டில் நம்ம கோட்டை விட்டுருவோமோன்னு பயத்தில் பேசுகிறேன். ஏன்னா பர்செப்ஷன் கிரியேட் ஆகல. பர்செப்ஷனே இல்லைன்னா எப்படி எதிர்கட்சி ஓட்டுவாங்க? இப்போ சிம்பிளிஃபைட் டோனில் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் 2019 பாராளுமன்ற எலெக்ஷனை பார்த்துருப்பீங்க. பர்செப்ஷன் வேரியபிளாக இருந்தது. கமலஹாசன் வந்து தனி கட்சி ஆரம்பித்தார். அவர் ஒரு ட்ரை பண்ணுறதுக்கு பண்ணார். 2021 உங்களுக்கு தெரியும், ரஜினி சார் கட்சி ஆரம்பித்தார். அப்புறம் வரலன்னு சொன்னார். இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் தீபாவளி, எப்போதுமே தீபாவளிக்கு தான் நார்த் இந்தியாவில் கணக்கு எழுதுவாங்க. அதுபடி தீபாவளிக்கு அப்புறம் ஒரு கணக்கு எழுதப்படும் தமிழ்நாட்டில். அங்கேருந்து தான் பர்செப்ஷன் கால்குலேட் பண்ணும். இப்போ வந்து என்னென்னா ஒரு வேவரிங் சுச்சுவேஷன், ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது அரசியல்வாதிகளுக்கு. இப்போ என்ன இருக்குன்னா, இப்போ விஜய்னு ஒருத்தர் வந்து ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கலைன்னா இந்த பர்செப்ஷன் வந்து ரொம்பவே காமாக இருந்திருக்கும். ஒன்றுமே இருந்திருக்காது. பர்செப்ஷனை பற்றி நீங்கள் நானும் இப்போ பேசியிருக்கவே மாட்டோம், வாக்குவாதமே வராது. அதெல்லாம் எப்போ வரும்னா எலெக்ஷனுக்கு 6 மாதத்துக்கு முன்னாலே 4 மாதத்துக்கு முன்னாலே வந்திருக்கும். இதை விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அவர் 2 மகாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் நல்ல கூட்டம் வந்து அவர் ஒரு ஆக்ரோஷமாக ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு போகிறார். அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து எங்கள் பாரதிய ஜனதா கட்சியை கொள்கை ரீதியாக எதுக்குறேங்கிறாரு, இங்கே வந்து அரசியலாக எதுக்குறேங்கிறாரு. இப்படி ஏதோ எல்லாம் ஃபார்முலாலாம் சொல்லி ஒரு மாதிரி ஒரு பசில் பண்ணுறாரு. ஹி இஸ் ஆல்சோ ஃபைண்டிங் டிஃபிகல்ட் டு கிரியேட் எனிதிங். ஒரு பசில் பண்ணி ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கார். இப்போ பர்செப்ஷனுக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் தான் பர்செப்ஷன் வந்து கன்சாலிடேட் ஆகி ஒரு மாதிரி டைரக்ஷன் கிடைக்கும். இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க நீங்கள் சொல்கிறபடியே அவங்க தினகரன் அவர்களோ பன்னீர்செல்வம் அவர்களோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை, செங்கோட்டையன் அவர்களோ, நீங்கள் சொல்கிற பேரெலாம் நான் திருப்பி ரிப்பீட் தான் பண்ணுறேன். இவங்களெல்லாம் வந்து என்னென்னா இதில் ஒரு ட்ரபிள்டு வாட்டராக இருக்கும்போது தெர் வில் பி லாட் ஆஃப் இஷ்யூ வில் ஹேப்பன் லைக் திஸ். இதெல்லாம் நடக்கும். எங்கே செட்டில் ஆகிடும்னா தீபாவளிக்கு அப்புறம் இப்போ நேற்று எங்களோட அமித்ஷாஜி அவர்கள் வந்து எங்கள் மாநில நிர்வாகிகள் எல்லாரையும் ஒரு மையக்குழு சந்திப்பு நடத்தியிருக்காங்க. அந்த சந்திப்பில் வந்து நிறைய டைரக்ஷன் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த டைரக்ஷன்ஸ்லாம் இப்போ எங்கள் மாநில தலைவர் வந்த பிறகு மற்ற நிர்வாகிகள்லாம் கலந்து ஆலோசிக்கும் போது இப்போ ஸ்ரீராம்ஜி சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இதெல்லாம் எப்படி நம்ம சந்திக்க போகிறோம், எப்படி பர்செப்ஷனை இன்க்ரிமெண்டல் பர்செப்ஷனை எப்படி மாற்றுறது, எப்படி பீப்புளுக்கு வந்து நம்ம மேலே அதீத நம்பிக்கை கொடுக்குற, மோதியை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி மேலே எப்படி நம்பிக்கை கொண்டு வருது, தமிழக பாரதிய ஜனதா கட்சி மேலே எப்படி நம்பிக்கை கொண்டு வருது. இந்த எங்களோட வலிமையான கூட்டணி அதிமுகவோட எங்கள் ஒற்றுமை அவங்க ஜி சொன்னபடி அவங்க நயினார் நாகேந்திரன் அவங்க வந்த பிறகு இந்த 2 கட்சிக்கும் ஒரு இடைவெளி இல்லாத ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இந்த ஒற்றுமையை வந்து அது எப்படி இன்னும் வந்து
ஆர்கனைஸ்டாக எப்படி அது ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறது இப்படிங்கிறதெல்லாம் நிறைய லாஜிக்கல் இருக்குது. வி ஹேவ் டு ஒர்க் ஃபார் லாங். நிறைய வேலை இருக்குது, கொஞ்சம் நஞ்ச வேலை இல்லை. எங்கள் ஒவ்வொரு கட்சி உறுப்பினர்களுக்கும் குறைஞ்சபட்சம் 18 மணி நேரம் இன்னிலேருந்து உழைச்சாதான் நாங்கள் வெற்றிங்கிறத போய் சந்திக்க முடியுங்கிறது தெரியும். ஏன்னா எங்களுக்கு எதிராளி வந்து மிக வலிமையானவங்க. அரசாங்கம் அவங்களோட அரசாங்கத்தில் இருக்காங்க, ஆளுமையில் இருக்கிறவங்க வந்து ஆட்சியை பிடிக்கணுங்கிற வேகம் இருக்குது. அவருக்கும் வந்து மோடிஜி மாதிரி அவரும் 1.0 2.0 சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறாரு. நிறைய விஷயங்கள் நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து ஒரு 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 ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. அதை ஆர்வத்தை நோக்கி தான் அவரும் செயல்பட போகிறாரு. இப்போ விஜய்னு ஒரு புது அரசியல் ஒரு அமைப்பில் வரும்போது அது எப்படி டிசோசியேஷன்லாம் எங்கே கிரியேட் ஆக போகுதுங்கிறதெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் மீறி என்னோட கட் ஃபீலிங் திருப்பி உங்கள் 2 பேருக்குமே என்ன சொல்கிறேன்னா, என்னமோ தெரியல எப்படி வந்து ட்ரம்போட எந்த விதமான உணர்ச்சிக்கும் இந்தியா அடிபண்ணை உடையாமல் மோடி காப்பாற்றினாரோ அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்வினைக்கு ஒரு நேர்வினை ஆற்றி நிச்சயம் மிகப்பெரிய வெற்றியை 2026 கொண்டாந்து கொடுப்போங்கிறதுல நாங்கள் நம்புகிற எங்களோட குலசாமி மாதிரி இருக்கிற மோடிஜியை தான் நாங்கள் நம்புகிறோம். மோடி பார்த்துப்பார். மோடி பார்த்துக்குவார்ல, மோடி எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், நாங்கள் வேலை பார்ப்போம். மோடி பார்த்துக்கிறதுனா வேறு மாதிரி ஆயிரும். மோடி எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், வழிகாட்டுவார். அந்த வழிகாட்டில் நாங்கள் எங்களோட முயற்சியை மட்டும் இப்போ பாரதிய ஜனதா கட்சி எதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும்னா இன்றைக்கி தேதிக்கு இப்போ ஜி சொன்னபடி எங்களுக்குள்ள ஒரு கூட்டணி கட்சியில் ஒரு இணக்கம் இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அந்த இணக்கத்தை இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணும். வி ஹேவ் டு கன்சால்டேட். அந்த இணக்கத்தை இன்னும் வாக்காக மாற்றுறதுக்கு வேணுங்கிற வேலையில் நாங்கள் சேர்ந்து செயல்படக்கூடிய காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ மேலும் மேலும் திமுகவுக்கு வந்து இன்னொரு கருத்து கூட அவங்க ஸ்ரீராம் சொன்னார். என்ன சொன்னார்னா, நாங்கள் வீக்காக வந்து ஒரு பர்செப்ஷன் வந்துடக்கூடாது, நாங்கள் ஒரு தொய்வான ஒரு கூட்டணிங்கிற ஒரு பர்செப்ஷன் வரக்கூடாது. ஏன்னா மற்ற வலிமையான கூட்டணியெல்லாம் எங்களோட வராதனால, மற்ற கட்சிகள்லாம் எங்களோட வராதனால ஒரு தொய்வு நிலை வரக்கூடாதுன்னு சொன்னார். அதுலேயும் நான் தெளிவாக சொல்கிறேன், இப்போ நாங்கள் கிரவுண்டில் போய் எந்த அளவுக்கு சீரியஸாக எஃபர்ட் போடுறோமோ அதை வச்சு தான் மக்கள் மேலே மக்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை வரும். அதனால் இப்போ எங்களோட தீர்க்கமான முடிவு என்னவாக இருக்கணும், பாரதிய ஜனதா கட்சியோ அடிப்படை உறுப்பினராக என்னோட எண்ணம் என்னவாக இருக்குன்னா, இன்னையிலேருந்து ஒவ்வொரு உறுப்பினரும் 18 மணி நேரம் கட்சியோட வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பாடுபடலைன்னா நிச்சயமாக நாங்கள் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரமாக இருக்குது. அதனால் அதிக சுழற்சியில் எங்கள் வீல் இருக்கணும். அதாவது எங்களோட கிலோமீட்டர் ஸ்பீடும் ஜாஸ்தியாக இருக்கணும், வேகத்தோடு விவேகம் கலந்து நாங்கள் செயல்படணும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை எங்களை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம், இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்ன நம்பிக்கைன்னா, இந்த வழிகாட்டுதல் சிறப்பாக இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த போரில், இந்த குருச்சேத்திர போரில் நாங்கள் தான் வெற்றி அடைவோன்னு நம்பிக்கை மட்டும் இல்லை, மக்கள் நிறைய பேர்கிட்ட நான் பர்சனலாக பேசும்போது தெரியுது. இந்த தடவை அவங்க வந்து வாக்கை வந்து ஒரு பெர்ஃபார்மிங் கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அதையும் தாண்டி இன்றைக்கி இருக்கிற ட்ரக்கு பிரச்சனை, இன்றைக்கி இருக்கிற குடி பிரச்சனை, அதை தாண்டி இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் 20,000 30,000 சம்பளம் வாங்கக்கூடிய ப்ளூ காலர்டு பீப்புள் எல்லாருமே குறைஞ்சபட்சம் 15,000 மேலே இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை வீணடிக்கிறதுனால அந்த குடும்பத்தில் இருக்க தாயோ மனைவியோ நிறைய கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு தாயும் என்ன நினைக்கிறான்னா, இவர் இவ்வளோ குடிச்சிக்கிட்டே போனார்னா, லிவர் கெட்டு போச்சுன்னா, இவர் 45 வயசுலேயே செத்து போயிட்டார்னா என் குடும்பத்தை யார் பாதுகாக்கிறது? அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ கிராமத்தில் வந்து குழந்தைகளோட பேர் கம்மியாயிட்டே போகுது. அதுக்கு காரணம் 2. இப்போ டெக்னிக்கலாக குடி கூட அந்த பொட்டன்ஷியை குறைச்சிக்கிட்டு போகுதுங்கிற ஒரு காரணங்கள் இருக்கலாம், அது வந்து சயின்டிஃபிக்காக தான் பார்க்கணும். ஆனால் ஜென்ரலாக பெண்களுக்கு தைரியம் இல்லை, ஒரு குழந்தைக்கு மேலே இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கே தைரியம் இல்லை. ஏன்னா ஆண்களோட நடவடிக்கை எந்த அளவுக்கு மோசமாக சமுதாயத்தில் வந்து இந்த ஒரு மாற்று தேவையில்லாத ஒரு மாற்றத்துக்கு போயிருக்கு நம்ம தமிழ்நாடு இந்த டாஸ்மாக்னால். இதனால் வந்து பெண் குழந்தைங்களாம் பயப்படுறாங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை ஒரு நிதர்சனமான உண்மையில் வாழ போகிறோங்கிற பயம் வந்துருச்சு. அந்த காலத்துலனா அவ்வளோ பெண்களுக்கு பயம் கிடையாது. புருஷன் பார்த்துக்குவோம், சமுதாயம் பார்த்துக்குவோம், நம்ம குடும்பம் பார்த்துக்குவோம். ஏன்னா ஃபேமிலி வந்து ஒரு டுகெதர்னஸ் இருந்ததுனால ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் பார்த்துக்குவோம். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப பயப்படுறாங்க. அதனால் பெண்கள் இன்றைக்கி வந்து என்னோட கணக்கு வந்து 2050 இந்த 8 கோடி ஜனத்தொகை 6 கோடி ஜனத்தொகை குறைஞ்சிருங்கிற பயமே எனக்கு இருக்குது. அப்புறம் நீங்கள் பாராளுமன்றத்துக்கு நம்பர் ஆஃப் எம்பி வேணும்னு கேட்க முடியாது. அந்த சிரமம்லாம் இருக்குது. இப்போயே முடிவு பண்ணிங்க,
பெண்கள் மனசில் இன்றைக்கி வந்து ஆண்கள் வந்து நம்பிக்கை கொடுக்கணும். என்ன மாதிரி நம்பிக்கை கொடுக்கணும்னா, நான் இருக்கேன் உன்னை பாதுகாக்க, நான் இருக்கேன் உன்னை பாதுகாக்க அப்படிங்கிறத வழிமொழி இல்லைன்னா என்ன கஷ்டமாக என்ன பெண்களுக்கு தைரியமின்மை வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பெண்கள் வந்து இப்போ எக்கனாமிக்கலாக அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்ன இருந்தாலும் ஆண்களை டிபெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம சமுதாயத்தோட கலாச்சாரம் இருக்குது. இந்த கலாச்சாரத்தில் இன்னும் ஆண்கள் வந்து துணிச்சலாக ஒழுக்கத்துக்கு ஆண்கள் வரணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் எஸ்பெஷலி யங்கர் ஜென்ரேஷனுக்கு வந்து நான் வேண்டி விரும்பி கேட்குறேன். எங்கள் ரஜினி சார் கூட இப்போ ரீசெண்டில் பேசும்போது கூட அதுதான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரோட பழக்க வழக்கங்களால் அவர் உடல் எவ்வளோ பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னதுனால, நான் வந்து இந்த கால இளைஞர்கள் இவ்வளோ பொருளாதார வளர்ச்சி இருக்குது. நாங்கள்லாம் 10,000 சம்பளம் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டோம் எங்கள் சின்ன வயசில். ஆனால் நீங்கள்லாம் இப்போ 80,000 சம்பளம் வாங்குறீங்க. நாங்கள் சைக்கிள் வச்சுக்கவே கஷ்டப்பட்டோம், நீங்கள்லாம் இப்போ 2 வீலர் வச்சுக்கிறீங்க. இவ்வளோ வளர்ச்சியில் இருக்கும்போது மேலும் மேலும் உங்களோட வளர்ச்சி பாதைக்கு போங்க. இந்த மாதிரி லௌகியங்கள் விஷயங்களை குறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் பாதுகாக்கப்படும், உங்களோட ஹெல்த்தும் பாதுகாக்கப்படும், உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும். உங்களோட வெற்றி என்றைக்குமே ஊர்ஜிதமான வெற்றியாக இருக்கும். நாடு வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது உங்கள் உடல்நிலை சரியில்லைன்னா அந்த வளர்ச்சியில் உங்களோட பங்களிப்பு இல்லை, அதோட பெனிஃபிட் இல்லைன்னா இதோட பெரிய இழப்பு தமிழனுக்கு வந்துடும். இந்த பயம் எனக்கு நிறையா இருக்குது. அதுக்காக வேண்டிய ஒரு ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வேணும் தமிழ்நாட்டுக்கு. ஓகே சார், கடைசி கட்டத்துக்கு வரும். ஒரு ஒன் டேக் 2026 எலெக்ஷன் உங்களை பொறுத்து. சார், 2026 எலெக்ஷன் ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும் தமிழ்நாட்டில் என்பது மாற்று கருத்து இல்லை. அது நடக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அர்ஜுனமூர்த்தி சார் சொன்ன மாதிரி ஒரு பயணம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு இன்னும் நம்பிக்கை இருக்குது. இன்னும் அவநம்பிக்கை சிச்சுவேஷன் இன்னும் வரலை. ஒரு செஃபாலஜிஸ்டாக, ஒரு கருத்து கணிப்பாளனாக, ஒரு தேர்தல் கணிப்பாளனாக இன்னும் அந்த நம்பிக்கை இருக்குது. 8 மாத காலங்கள் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் ஈஸியாக படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். அண்டு கண்டிப்பாக 2026 தமிழ்நாட்டுக்கும் பாரத தேசத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயமாக இங்கே ஆட்சி மாற்றம் என்பது மிக முக்கியம். ஏன்னா பாரத தேசத்தினுடைய சேஃப்டியும் இது. பிகாஸ் வி ஆர் ஆல்சோ பார்டர் ஸ்டேட். கடற்பரப்பு இருந்தாலும் நம்ம பார்டர் ஸ்டேட். இங்கே வந்து இந்த ஸ்திரமான ஆட்சி என்பதில் முக்கியம் இருக்குது. அதனால் இந்த ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டுக்கும் பாரத தேசத்துக்கும் ரொம்ப முக்கியமானது. இது நடக்கும் என்பதில் நம்பிக்கை இருக்குது. முயற்சி செய்ய வேண்டும். திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க மக்கள் தயாராக இருக்காங்க. அந்த நம்பிக்கையை பாஜக ஏற்படுத்துமா, என்டிஏ ஏற்படுத்துமா? கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ எப்போதுமே ஒரு நம்பிக்கையை வந்து நம்ம வந்து அதாவது சொல்லுவாங்களே, ஏதாச்சும் நினைக்கும் போதே தவறான நினைப்போடு நினச்சா அந்த நினைப்பு தவறானும் குரங்களாம் வச்சு ஒரு கதை சொல்லுவாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி இப்போ நம்பிக்கை என்ன வேணும்? எனக்கு இப்போ சேஃப்டி வேணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்போ முக்கியமாக தேவை வந்து பாதுகாப்பு தான் வேணும். பாதுகாப்பு கொடுக்கறது யார்? இப்போ நீங்கள் வந்து ஒரு பெண் வந்து தனியாக நடந்து போகும்போது 2 ஆண்கள் நடந்து வரும்போது ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்க. அதே சமயத்தில் ஒரு பெண்ணு ஒரு ஆண் நடக்கும்போது அந்த பெண்ணு பயத்திலே நடந்துக்கிட்டு இருப்பான். அதே 2-3 ஆண்கள் நடந்து வரும்போது கவலை. அதில் இன்னும் 4 பெண்களும் சேர்ந்து வந்தாங்கன்னா அந்த பெண் வந்து பயப்படுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. தைரியமாக கடந்து போக முடியும். இப்போ நம்ம தமிழ் மக்களுக்கு என்னென்னா, ஒரு வலிமையான ஒரு ரீஜனல் பார்ட்டியோட ரூலிங் மட்டும் இருந்தால் பாதுகாப்பு இருக்காதுங்கிற நம்பிக்கைக்கு ஒரு பெண் தனியாக நடக்கும்போது பயம்தான் வரும் தமிழ் மக்களுக்கு. இப்போ தேசிய கட்சியும் ஒரு வலிமையான பாரதிய ஜனதா கட்சி வந்து இதில் இணையும் போது இந்த வலிமையில் அதீத நம்பிக்கை வந்துடும், தமிழ் மக்களுக்கு வந்துடும். அந்த தமிழ் மக்களுக்கு அந்த நம்பிக்கை அவங்களுக்கு போய் சேர வைக்கிறது எங்களை மாதிரி ஆளுகளோட கடமை. ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்கிறது அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் அவங்களோட வெற்றிக்கான கடமை. அதனால் இந்த நேரம் பாதுகாப்பு தான் முக்கியம். தமிழனுக்கு இப்போ தேவை பாதுகாப்பு. ஏன்னா உழைப்பாளிங்க, தமிழன் உழைப்பாளி, நல்லா படிக்க தெரிஞ்சவங்க, அவங்கவுங்க ஒரு பொறுப்பாக தன் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பாதுகாப்பு வேணும்னா நான் சொன்னபடி அவங்க தன்னோட தனி மனித ஒழுக்கத்தை வளர்த்துக்கிட்டு பாதுகாப்பை வளர்த்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். இந்த பாதுகாப்புக்கு உத்தரவாதம் தரப்போகிறது ஒன்லி மோடிஜி தான். பாதுகாப்பு உத்தரவாதம் யாருன்னா அவர் தான். அதில் வந்து அவங்க எடப்பாடி அவர்கள் தெளிவாக இருக்காங்க. அதனால தான் எவ்வளோ கன்ஃபியூஷன் இருந்தால் கூட அவங்க எலெக்ஷன் வரும்போது, ரீஜனல் பார்ட்டின்னு எலெக்ஷன் வரும்போது 24 எவ்வளோ குறைகள் குளறுபடிகள் இருந்தால் கூட 26ன்னு வரும்போது தன்னோட ஆட்சி அமைக்கணுங்கிற ஆர்வம் வரும்போது அவரோட பாதுகாப்புக்கே பாரதிய ஜனதா வேணுங்கிற முடிவு எடுத்தது அவரோட சிறப்பு. ஏன்னா ஒரு அரசாங்கம் நடத்தினவர் 4.5 வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்தவருக்கு தான் தெரியும் எவ்வளோ முக்கியம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் எவ்வளோ முக்கியம்னு அவருக்கு தான் தெரியும். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவாக அவர் பார்த்துட்டார். அட்மினிஸ்ட்ரேட்டிவாக பார்த்தவருக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இருந்தால் நம்ம செயல்பாடு எவ்வளோ திறமையாக இருக்கும் பாருங்கள். ரோடே பார்த்தீங்கன்னா அவங்க அதிமுகவில் போட்ட அளவுக்கு திமுக போடவே இல்லை.
ஏன்னா சப்போர்ட்டே இவங்க தேடலே இல்லை. இப்போ குஜராத்தில் போட்ட ரோடோ இதில் நம்ம யூபியில் போட்ட ரோடு சைஸ் கூட இவங்க போடலை. அவங்க 10,000 கிலோமீட்டருக்கு மேலே போட்டு முடிச்சிட்டாங்க. இவங்க ஒரு 8 வழி சாலையை கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. இவங்க எவ்வளோ காரிடார் அனௌன்ஸ் பண்ணாங்க, எந்த காரிடார் வச்சு கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுதா? ஏன்னா இவங்க வந்து ஒரு இணக்கமான உறவு வச்சுக்கல. அவங்கள்ட்ட ரெப்ரசன்டேஷன் பண்ணும்போது குறைய தான் போய் பேசுகிறாங்களே ஒழிய நிறைய சொல்ல தெரியலை. இப்போ இதெல்லாம் எங்களுக்கு வேணும், இதெல்லாம் தேவைன்னு சொல்லு. இப்போ மெட்ரோவுக்கு போய் கரெக்டாக பேசினாங்க, மெட்ரோக்கு உண்டான பணத்தை அந்த அரசாங்கம் கொடுத்தது. இது மாதிரி எப்போதுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ப்ரையாரிட்டியில் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடக்கும். அதுதான் ஃபண்டமெண்டலே இஷ்யூ. இவங்களுக்கு என்ன புரியலன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு அரசாங்கம்னு இவங்களாம் ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட கற்பனை தான் தப்புங்க. எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தாலுமே நாளைக்கு வந்து இவங்களே நினைக்கிறாங்களே, இவங்களோட கூட்டணியில் இருக்கிற அரசாங்கமே உண்டாகும் வந்தால் கூட இவங்க ரெப்ரசன்டேஷன் பர்ஃபெக்டாக இல்லைன்னா பண்ண முடியாது. அது டெக்னிக்கலாக ஆயிடுதுல்ல. இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்குது, இவங்களோட ரெப்ரசன்டேஷன் பர்ஃபெக்டாக இருந்தால் தானே அதில் செயல்பட முடியும். எல்லா ஸ்டேட்டும் அதில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, கேட்குறாங்களே. இன்ன வரைக்கும் நான் சொல்லவா, இன்றைக்கி வந்து இவருக்கு கிடைச்ச ஒரு அபரிதமான ஒரு இவ்வளோ பெரிய அரசாங்கம், திமுக கிடைச்ச அரசாங்கத்துக்கு இதை ஒரு அல்ட்ரா மாடர்ன் ஸ்டேட்டாக பண்ணியிருக்க முடியும். அவர் பண்ணலைங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம். ஹி வுட் ஹவ் டன் இட் அல்ட்ரா மாடர்ன் ஸ்டேட் பண்ணியிருக்கணும் இந்த ஸ்டேட்டை. அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் இவங்க எது சொன்னாலும் புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இருக்குது. வேறு எந்த அரசாங்கத்துக்கு இருந்திருக்காது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இவ்வளோ புரிதலான இப்போ போய் நீங்கள் இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன், இப்போ மெட்ரோவுக்கு நீங்கள் பண்ணும்போது எவ்வளோ அழகாக பர்மிஷன் கொடுத்தாங்க. இவங்க இது வரைக்கும் போய் கூவா ரிஹாபிலிட்டேஷன் பேசியிருக்காங்களா? கூவத்தை ரிஹாபிலிட்டேட் பண்ணுறதுக்கு இவங்க இது வரைக்கும் முயற்சி பண்ணாங்களா? எவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு அது. தமிழ்நாடில் எஸ்பெஷலி சென்னை மாதிரி ஒரு மெட்ரோ சிட்டியில் எவ்வளோ பெரிய அமைப்பு. இது வரைக்கும் போய் கூவத்தை ரிஹாபிலிட்டேட் பண்ணி கூவம் முழுக்க அழகாக ஆக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுறதுக்கு என்னைக்காச்சும் முயற்சி பண்ணாங்க. அப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் அம்மையார் அவர்கள் வந்து எதெல்லாம் அவங்க கருணாநிதி பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ண வேண்டாங்கிற ஒரு மனநிலைக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை, இங்கே ஒரு லோக்கல் ஃபைட் பொலிட்டிக்கல் இருந்த மாதிரி இவங்க எதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட போகிறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஃபார் ஃபெச்சிங். ஆக்சுவலாக தே ஆர் ஃபாதர் லைக் ஃபிகர். அவங்கள்ட்ட போய் நீங்கள் எந்த முறையிட்டாலும் அவங்க உங்களுக்கு செய்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை செய்யவே விரும்பலையே. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். இன்றைக்கி பை திஸ் டைம் இவங்க போட்ட அவ்வளோ காரிடாரும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த கவர்மெண்ட் ப்ரோஆக்டிவ் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட். இதை போய் எந்த மினிஸ்ட்ரிக்கிட்ட போய் எந்த முறையீடு வச்சாலும் அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி சீரியஸாக பேசி அதை டாக்குமெண்ட் பண்ணி அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்க போகிற இந்த அரசாங்கம் வந்து ஹைலி பியூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவர்மெண்ட்டுங்க. இது மோடி அரசாங்கம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவர்மெண்ட்டுங்க. நீங்கள் போய் அங்கே எதை வேணால் முறையிட முடியுங்க. எதை முறையிட்டாலும் அடுத்த லெவலுக்கு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்கள்ட்ட சக்தி இருக்குங்க. இதில் அவங்க வந்து பொலிட்டிக்கலாக எதுவுமே வியூ பண்ண மாட்டாங்க. இவங்க தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த நான் எது பண்ணாலுமே அது மோடியோட பெருமைக்கு போயிருங்கிற பயத்திலே தமிழ்நாடுக்கு எதுவும் பண்ணாமல் பண்ணது தான் என்னோட மிகப்பெரிய வருத்தம். அதனால தான் அவங்க வந்து மக்கள் மனசில் வந்து சரியாக போய் சேர மாட்டாங்கன்னு நான் அதீத நம்பிக்கையில் இருக்கேன். ஏன்னா மக்களுக்கு இதெல்லாம் தெரியும். எதெல்லாம் பண்ணியிருக்க முடியுமோ அதெல்லாம் ஏங்க வந்தே பாரத் ட்ரெயின் கொடுத்தோமே, இவங்க எவ்வளோ வந்தே பாரத் ட்ரெயின் வேணும்னு போய் கேட்டிருக்காங்க. எவ்வளோ எம்பி வச்சுருக்காங்க? மொத்த எம்பி இவங்கள்ட்ட தானே இருக்குது. மொத்தம் 39 எம்பி நீங்கள் தானே வச்சுருக்கீங்க. என்ன போய் கேட்டீங்க? என்ன ஒரு டாக்ஸுக்கு ஏதாச்சும் போய் கேட்டிங்களா? இவ்வளோ கடற்கரை இருக்கே, ஏதாச்சும் இன்னோவேட்டிவ் ஏதாச்சும் யோசிச்சிங்களா? பேனா வைக்கிறதுக்கு யோசிச்சிங்களா? ஏன் இதெல்லாம் யோசிக்கல? நீங்கள் எவ்வளோ யோசிச்சிருக்கணும்? எவ்வளோ உங்கள் தகப்பனார் அவங்க கலைஞர் அவர்கள் எவ்வளோ கிரியேட்டிவ் பர்சனாலிட்டி. அவ்வளோ கிரியேட்டிவ் பர்சனாலிட்டிக்கு இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ கிரியேட்டிவாக யோசிக்கணும். அந்த கிரியேட்டிவ் பண்ணுறதுக்கு ஒரு டொமைன் எக்ஸ்பர்ட்ஸே இல்லையா அவங்க ஆட்சியில்? எவ்வளோ ஆட்சியில் கிரியேட்டிவ் பீப்புள் இருந்திருக்கணும். நீங்கள் எவ்வளோ சாதிச்சுக்கணும். சும்மா கலைஞர் நூலகம் கட்டுறதும் என்ன இதே மாதிரி நூலகம் கட்டுவேன் இந்த மாதிரி இதே என்ன எவ்வளோ நாளைக்கு இதே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? எவ்வளோ வளர்ச்சி இருக்குது, எவ்வளோ வளர்ச்சி பாதையில் இருக்குது. அவர் பாரத் மண்டபம் மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கட்ட இவங்களால ட்ரேட் சென்டர் ஒழுங்காக கட்ட முடிஞ்சுதா? இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் ட்ரேட் சென்டர் மட்டும் இவங்க கட்டி இருந்தாங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு தான் இன்றைக்கி வந்து இது மாதிரி தியாஜின் மாதிரி ஆகிருக்கும். எவ்வளோ பெரிய ட்ரேட் சென்டர் கட்ட முடியும்? இந்த ஊரில் ட்ரேட் சென்டர் பண்ணால் உங்களுக்கு ஏர்போர்ட் இருக்குது, போர்ட் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டி உள்ள ஒரு சிட்டி சார். இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட ஒரு 10 கிலோமீட்டரில் எல்லா இடத்துக்கும் போய் சேர்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார். இது மும்பை மாதிரி கூட டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம், தீவு ப்ராப்ளம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா சார்? பிளெயின் லேண்டு சார், எங்கே வேணால் நீங்கள் போய் சேரலாம் சார். இன்றைக்கி மெட்ரோ வேறு ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்டு சார் சென்னையில். ஏன் சார் நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ட்ரேட் சென்டர் பண்ணல? இன்ன வரைக்கும் நீங்கள் போய் டி நகர் முழுக்க போங்க, எல்லாருமே 30 அடி ரோடு, 30 அடி ரோடில் 2 சைடு கார் நிறுத்திடுறான். ரோடு 30 அடி ரோடு 10 அடி ரோடாக நீங்கள் நிற்குது. ஏன் நீங்கள் இது வரைக்கும் அண்டர் கிரவுண்டில் வந்து கார் பார்க்கிங் பண்ணணும்னு யோசிக்கவே இல்லை? நீங்கள் மெட்ரோவில் அண்டர் கிரவுண்டு ப்ளக் பண்ணுற மாதிரி ஏன் அண்டர் கிரவுண்ட் கார் பார்க்கிங் பண்ணல?
அதிமுகவில் அதெல்லாம் ட்ரை பண்ணாங்க. அட்லீஸ்ட் தே ட்ரைடு. அவங்களால பண்ண முடியல, கவர்மெண்ட் போச்சுன்னு நிறுத்திட்டாங்க. நீங்கள் அதை எடுத்து பண்ணியிருக்கணும் வேண்டாமா? இன்றைக்கி டிநகர் பண்ணியிருக்கணும், மயிலாப்பூர் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி கார் பார்க்கிங் எவ்வளோ ப்ராப்ளம் தமிழ்நாடு முழுக்க. எல்லோரும் வீட்டு வாசலில் தான் கார் நிறுத்துகிறான். இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? இது மாதிரிலாம் கிரியேட்டிவாக யோசிக்க தெரியாதா? எவ்வளோ யோசிச்சிருக்காரு இந்த கவர்மெண்ட். இந்த சிட்டியை நான் சிங்கப்பூரா மாதிரி ஆக்குவேன்னு சொன்னால் சிங்கப்பூரை ஆக்கியிருக்கணுமா வேண்டாமா? 5 வருஷத்தில் 5 வருஷத்தில் எவ்வளோ பணம் ஆச்சு? எவ்வளோ பேர் எவ்வளோ பணக்காரங்கள் ஆகியிருக்காங்க இந்த அரசாங்கத்தில் சம்மந்தப்பட்டவங்களாம். ஏன் இந்த தமிழ் மக்களுக்கு ஏன் இவ்வளோ வசதிகளை பண்ணி கொடுக்கல? வசதிகளுக்கு உண்டான பணம் இருக்குல்ல, பொருளாதாரம் இருக்குல்ல, பொருளாதார சீரழிவாங்கல இல்லை தமிழ்நாடு. இல்லை பெரிய செட்பேக் வந்துருச்சா? கோவிட்டில் கூட நம்ம மோடிஜி இல்லைன்னா இந்த செட்பேக், எக்கானமி செட்பேக் இன்னும் 8 வருஷத்துக்கு போயிருக்கோம் சார். ஒரு வருஷத்தில் ரெக்கவர் ஆகிற அளவுக்கு அவர் மேனேஜ் பண்ணியிருக்காரு சார். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சார் வலிமையான ஒரு தலைமை வேணும்? இதுக்கு மேலே என்ன வலிமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேணும் சார்? இதை கூட பயன்படுத்தி தமிழ் மக்களுக்கு நல்லது பண்ண முடியலன்னா வேர் ஆர் வி நவ்? யூ would have done much better project here in தமிழ்நாடு to make தமிழை வந்து ப்ரௌடாக இருந்திருப்போம் சார். தமிழை எங்கே போனால் காலம் தூக்கிட்டு இருப்போம். எங்கள் ஊர், எங்கள் ஸ்டேட்டை பாரு எப்படி இருக்கும்னு சொல்லிக்கிற மாதிரி எனக்கு அந்த ப்ரைட் தேவையாக இருக்குது சார். ஆஸ் அ தமிழை நான் எந்த ஸ்டேட்டுக்கு போனால் பாரு எங்கள் ஊர் எப்படி இருக்கு பாரு அப்படி சொல்லிக்க. இப்போ பாருங்கள், எல்லா ரோடு ஃபுல்லாக மோட்டல் இருக்குது. எத்தனை ஊரில் இவ்வளோ மோட்டல் இருக்கும்? இன்றைக்கி சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் சாப்பாடை பற்றி கவலையே பட வேண்டாம். என்ன குசின் வேணாலும் சாப்பிட்லாம். நீங்கள் வந்து இது கிடைக்காது, பரோட்டா கிடைக்காது, பிரியாணி கிடைக்காது, தயிர் சாதம் கிடைக்காதுன்னு கவலைப்படுவாங்க. எல்லாமே கிடைக்குது. A to Z பிட்சாலேருந்து எல்லாமே கிடைக்குது. அப்போ இந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறதுக்கு தமிழனுக்கு ஒரு என்டர்பிரைஸ் மைண்ட் இருக்குல்ல. வி ஹேவ் என்டர்பிரைஸ் மைண்ட். இவ்வளோ என்டர்பிரினர் இருக்க இடத்துல நீங்கள் இன்னும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணியிருக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் அதை நோக்கி போகலை. கவர்மெண்ட்டுக்கிட்ட கிரியேட்டிவிட்டியே இல்லை. திஸ் கவர்மெண்ட் லாஸ்ட் கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி இல்லாத யாராலையுமே அரசியல் பண்ணவே முடியாது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி மோடிஜியோட மிகப்பெரிய சக்ஸஸ் காரணம் இஸ் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் கிரியேட்டிவ் பர்சன். கிரியேட்டிவ் தான் எவல்யூஷன். சிந்தனை தான் என்ன வளர்ச்சி எதில் இருக்குது? சிந்தனையில் தான் சார் வளர்ச்சி இருக்குது. இதே பாரிஸுக்கு அவ்வளோ பெரிய கிரியேட்டிவிட்டி இல்லைன்னா அவ்வளோ அழகாக இருக்குமா அந்த ஊர்? இட்ஸ் கிரியேட்டிவிட்டி. எங்கே இருக்குது கிரியேட்டிவிட்டி? இன்றைக்கி அரசியலில் உங்கள் கட்சியில் யார் கிரியேட்டிவாக இருக்காங்க? யார் செயல்பட்டுருக்காங்க? இஸ் இட் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ஸ்டேட்? நீ வந்து ஐடி காரிடார் இவ்வளோ கட்டி வச்சுருக்க, இந்த ரோடெல்லாம் எவ்வளோ இருக்குது? பள்ளிக்கரண ரோடெல்லாம் எவ்வளோ ஒரே புழுதியாக இருக்குது. ஒரு ஃபாரினர் வந்தாலும் ஐயோன்னு நினைப்பான். எல்லோரும் வந்தாலும் தும்மிடுவான். ஏன்னா அவ்வளோ டஸ்ட்டு. எவ்ரிபடி கெட் டஸ்ட் அலர்ஜி ஹியர். டஸ்ட்டு ரிமூவல் கூட யோசிக்கவே தெரியல. இன்றைக்கி எந்த நாட்டில், வெளிநாட்டில், சிங்கப்பூரை போய் நீங்கள் பெருமைப்படுறீங்க. இப்போ கூட அவர் முதலமைச்சர் வெளிநாட்டில் தான் இருக்கார். அவருக்கு டஸ்ட் அலர்ஜி வருமா? இங்கே வரவே வராது. ஏன்னா டஸ்ட்டே இருக்காது. இங்கே இன்னும் டஸ்டிங்கே பண்ணாமல் இருக்கீங்க. தீஸ் ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ பாலிட்டிக்ஸ். இனிமேல் பாலிடிக்ஸ் வந்து சும்மா ஓட்டு வாங்குறது, காசு கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து ஃப்ரீ பீஸ் கொடுக்கலாம் நடக்காது. மக்களோட ஆர்வம் ரொம்ப இன்றைக்கி இண்டெக்ஸே என்ன சொல்லுது? ரூரல் ஃபுல்லாக அர்பன் க்ரோத்துக்கு போகுது. இவங்களே சொல்லியிருக்காங்களே, இவங்களே ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிகிட்ட போய் சொல்லியிருக்காங்களே, எங்கள் ரூரல் ஃபுல்லாக அர்பன் ஆகிடுச்சுன்னு சொன்னீங்களே. அர்பன் ஆச்சுன்னா அர்பனுக்கு உண்டான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கீங்களா? பண்ண வேண்டாமா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையா? இதுதான் சார் அரசியலில் இனிமேல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெர்ஃபார்மன்ஸ் தான் சார். யாரெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலையோ அவங்க எல்லாமே தே வில் சி ஒன்லி ஃபெயிலியர் சார். மக்கள் இவங்களுக்கு வாக்களிக்கிறது ரொம்ப சிரமப்படும் சார். மோடி கேரண்டி, மக்கள் வாக்களிக்க சிரமப்படுவாங்க. இந்த ஆட்சியில் கிரியேட்டிவிட்டியே இல்லை, பர்செப்ஷன் கிரியேட் பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்களை 2 எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. ஆனால் 2 பேரும் சொல்கிறதுல ஒரு விஷயம் காமனாக இருக்குது. ஆட்சி மாற்றம் நடக்கும் என்ற விஷயத்தில் யாரும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். ஆட்சி மாற்றத்தை நோக்கி 2026 தேர்தல். நன்றி, வணக்கம்.